ஹாய், திஸ் இஸ் ஹுசேன் ஃப்ரம் சேரன் அகாடமி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட நேச்சர் ஷேடோவோட எம்டி திரு முகமது அவர்கள் இருக்கார். ஸோ ஏற்கனவே லாஸ்ட் டைம் சார் கூட நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்வியூட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமான இன்டர்வியூ. என்னென்னா சாப்பாட்டு ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அண்டு இந்த சாப்பாட்டை வந்து எப்படி கார்ப்பரேட்ஸ் உள்ளே கொண்டு வராங்க, அண்ட் இவங்க வந்து யுனிக்கான ஒரு சில ப்ராடக்ட்ஸ், யுனிக்கான ஒரு சில ரேரான தேன் வகைகளை உள்ளே கொண்டு வராங்க. அதை தேன்களை நம்ம வந்து லைவாகவே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அண்ட் இது சார்ந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த சேரன் டாக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ பாய், வெல்கம் ஒன்ஸ் அகெயின் முகமது பாய். அண்ட் சேரன் அகாடமி சேரன் டாக்ஸில் உங்களை மறுபடியும் ஹோஸ்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதாவது என்னென்னா, நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து எங்களுக்காக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் டைமை நேரத்துக்கு கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இப்போது என்னுடைய முதல் கேள்வி, அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட்ஸில் ஹனியும் ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டை வகிக்குது. அது ஒரு ஃபொகாட்டன் ஃபுட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் ஹனி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். நீங்கள் ஒரு ஹனி பேஸ்ட் கம்பெனி, ஹனி மேனுஃபேக்சரர்னு சொல்லலாம், ஒரு ஹனி பேஸ்ட் கம்பெனி. நீங்கள் இந்த பேரடைம் ஷிஃப்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த சொசைட்டியல் ஷிஃப்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டயட் வேர்ட்ஸ் உங்களுக்கு இப்போது இன்றைக்கி மாடர்னாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய டயட்ஸ் வந்துருச்சு. டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து டயட் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் ஃபுட்டாக ஹனி கேட்டிங்க இல்லையா? நான் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட்டாக நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சொல்லுவேன். தண்ணி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஏன் தண்ணி? ஏன் அப்படின்னா, நீங்கள் உணவு கூட இல்லாமல் இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. நீங்களே 70% வாட்டரு. தண்ணி குடிக்காத, அதாவது சுவாசிக்காத தண்ணி குடிக்காத உயிரினமே கிடையாது. இப்போ உங்களுக்கு மரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணிக்கும், ஆக்சிஜன் வெளியிடும்லாம் நிறைய இருக்குது. தண்ணி தான். இப்போ நீங்கள் காற்று டிஃப்ரெண்ட்டான காற்றை நீங்கள் ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறீங்க, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறீங்க. மரம் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுது. தண்ணி நீங்களும் அதே தண்ணி தான், செடி அதே தண்ணி தான் குடிக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலுமே தண்ணி தான் நான் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட்டாக நான் ஒன்று பார்க்குறேன். ஆனால் தண்ணியினுடைய நியூட்ரிஷனல் வேல்யூ என்னன்னு தெரியுமா பை? அது நியூட்ரிஷனல் வேல்யூவே இல்லை. அதில் நியூட்ரிஷன் வேல்யூவே இல்லை. அதில் என்ன இருக்குன்றீங்க, தண்ணியில் ஃபேட் இத்தனை பர்சன்டேஜ்னு இருக்கும், எதுவுமே இல்லை. கால்சியம் இத்தனை பர்சன்டேஜ்னு இருக்குமா? எதுவுமே இருக்காது. ஆனால் மினரல் வாட்டரில் மட்டும் அந்த ஒரு அது உங்களுக்கு அதான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஏன் அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு ஃபுட்டு அப்படிங்கும் போது, இந்த உணவுனுடைய ஒரு தரம், அந்த தரத்தை காமிக்கிறதுக்காக ஒரு சில பேராமீட்டர்ஸு இன்றைக்கி மாடர்ன் டேஸில் இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் ஒரு தரமான உணவுனா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூ பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம். எந்த உணவு எடுத்தாலுமே இதில் என்ன நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த தரத்தை கொடுக்கறதுக்கு நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறது, ஏன்னா செக் பண்ணணும். எந்த உணவை நீங்கள் விற்றீங்கனாலுமே அதில் தரமான உணவு எது, அது நம்ம நல்ல உணவு தான் உட்கொள்கிறோமா அப்படிங்கும் போது கவர்மெண்ட்டும் அதை செஞ்சாகணும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுமே நான் தரமாக கொடுக்குறேங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அப்போ ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு நியூட்ரிஷனல் வேல்யூ இது அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி பர்செப்ஷன்ஸ் மாற ஆரம்பிக்குது. இப்போ நியூட்ரிஷனல் வேல்யூவை பார்த்து தான் ஒரு உணவு இது நல்ல உணவு அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது ஒரு உணவு, புரியுதா உங்களுக்கு? அந்த லேபிள் நியூட்ரிஷன் வேல்யூஸை ஃபுல்லாக பார்த்து தான் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை இதை கொடுக்குது அப்படிங்கிறது வெறும் நியூட்ரிஷனல் வேல்யூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம். அப்போது தண்ணி தான் ஆக சிறந்த உணவு பை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் தண்ணி தான் ஆக சிறந்த உணவு. ஏன் அப்படின்னா அதில் உயிர்ப்பு இருக்குது. நீங்கள் தண்ணி ஃபுல்லாக குறைச்சிருங்க, அந்த அன்னைக்கு பூரா நீங்கள் தண்ணியே குடிக்கக்கூடாது. செம்ம நியூட்ரிஷனான ஃபுட் எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க, தண்ணி குடிக்கக்கூடாது. அதுலேயும் தண்ணி இருக்குது, அதை விட்டுருங்க. எவ்வளோ நாள் இருக்க முடியுன்றீங்க? உங்களால் கடத்த முடியாதுனால ஒரு வாரம் இருக்கலாமா? கடத்த முடியாது தண்ணி குடிக்காமல். நீங்கள் அந்த நியூட்ரிஷனல் உணவு எல்லாத்தையுமே விட்டுருங்க, தண்ணி மட்டும் குடிச்சு வாழுங்க. அப்படி ஒருத்தர் இருக்கார். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அப்படி ஒருத்தர் இருக்கார். திருக்குறளை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக டிஎம்கே. நான் அவரை முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடிய ஒருத்தர் இருக்கார். ஏன்னா திருக்குறளில் இப்படி ஒன்று வருது, நீங்கள் உட்கொள்கிறத வச்சே உங்களுக்கு உயிர் இருக்கும். அது எப்படி? ஆனால் இருக்காரு பை.
அது இருக்கார், உண்மையாலுமே இருக்கார். நான் இவரை எப்போ மீட் பண்ணேன்னா நான் காலேஜ் டைம்ஸில் மீட் பண்ணேன். அப்போ இந்த போட்டிலாம் நடக்கும், இந்த பேச்சு போட்டி, அந்த போட்டிலாம் நடக்கும். அப்போ வந்து அவரை நான் அவர் இன்னும் இருக்காரு, இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தார் பை. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா. ஆனால் நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் தண்ணி மட்டுமே ஒல்லியாக தான் இருப்பார், தண்ணி மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்தார். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹனியை கேட்குறீங்க, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட்டில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியே அப்படி தான், நம்ம தண்ணியை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூட்ரிஷனல் வேல்யூவாக சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இருக்காது பெருசாக. பயங்கர நியூட்ரிஷனல் உணவு இது அப்படின்ற மாதிரி. நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக இதில் வந்து சுகர் இருக்குது, நேச்சுரல் சுகர் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது, ஃப்ருக்டோஸ் இருக்குது, ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், ஃபேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், எனர்ஜி இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில பர்செப்ஷன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹனி வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபுட்டாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்க்கப்படுது ஒன்று. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் தண்ணி உங்களுக்கு நியூட்ரிஷனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்கும் தண்ணி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் நியூட்ரிஷனலாக பார்க்குற அந்த பர்செப்ஷனை தவிர பார்த்தீங்கன்னா தேனில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது பை. உங்களுக்கு வந்து நல்ல சலைவா செக்ரீஷன் கொடுக்கும் தேன். சலைவா செக்ரீஷன் உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப தேவைப்படும். இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேனுடைய போக மாடர்னாக உங்களுக்கு வந்து பழைய டயட்டு பேலியோ டயட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சுகரே எடுத்துக்கூடாது அப்படின்ற அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் புதுப்பிச்சு வர ஆரம்பிக்குது. இப்போது மீட் ஒன்லி டயட்டு, நட்ஸ் ஒன்லி, மீட், நட்ஸு, ஃபேட்டு, எந்த ஃபார்ம் ஆஃப் சுகரும் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஆக்சுவலாக அந்த உணவோடு சேர்த்து லைஃப் ஸ்டைல்லையும் ஒரு சிலது சேஞ்சஸையும் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் அடிபட்டு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான டயட் ப்ராசஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதுசுன்னு சொல்ல முடியாது. பேலியோங்கிறது அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, கற்கால மனிதர்கள் அப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். இது நான் பேலியோவை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லலை. வெவ்வேறு விதமான டயட்ஸ் வருது. ஃப்ரூட் ஒன்லி டயட்டு, வாட்டர் ஒன்லி டயட்டு, இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சப் பிரான்ச்சஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நான் வந்து ஒரு டயட்டிஷியனும் ஒரு டாக்டரும் கிடையாது. அதனால் நான் ஓன் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஆனால் என்னோட நண்பர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி நேச்சுரல் ஃபுட்டை பேஸ் பண்ணி டயட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ஜிம் மாஸ்டர். அவரோட இதை நான் சொல்கிறேன். அவரை அதை வந்து நான் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறேன். எப்படி அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் போய்ட்டு ஒரு டயட்டை கேட்டிங்கன்னா அவர் என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட் என்ன, உங்கள் ஹைட் என்ன, இதை கேட்க மாட்டார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, கடன் இருக்கான்னு கேட்பார். ஓகேங்களா? ஃபுட்டுக்கும் டயட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கடனோட அப்படின்னு பார்த்தா கடன் இருக்கான்னு கேட்பார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அது போக உங்கள் ஃபேமிலி இருக்கா, உங்களுடைய பாஸ்ட் ட்ராமாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். இதை பேஸ் பண்ணி உணவு தருவார் போய் அவர். உணவோடு நிறுத்த மாட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிரைவர், அந்த டிரைவர் வந்து அவர் சொல்கிற கூடிய எக்ஸாம்பிள் இது ஆக்செப்டபுளாக இருக்கும், எல்லாருக்கும் அது ஆக்செப்டபுளாக இருக்கும். உங்கள் உடம்பு வந்து ரொம்ப யூனிக் பை. உங்களுடைய ட்ராமாஸுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உட்பட்டு தான் உங்களுடைய உடம்பு ஒரு டிசைனில் இருக்கும், உங்களுடைய மனசும் அதுக்கான டிசைனில் தான் இருக்கும். அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா உட்காந்து பேசுவார், 1/2 மணி நேரம் உட்காந்து பேசி உங்களுக்கு தெரிஞ்சுப்பார். அப்போ ஒரு டிரைவர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு. அவர்கிட்ட இவர் நான் டாக்டர்ஸை குறை சொல்லலை, ஆனால் ஜென்ரலாக இப்போ நடக்கிறது, இப்போ எனக்கு பிபி வந்துருச்சுன்னு ஒரு டாக்டர்கிட்ட இவர் போகிறாருன்னு சொன்னால் அங்கே போவாங்க அவங்க. ஏன்னா டாக்டருக்கே ப்ரெஷர். அவர் என்ன பண்ணுவார்னா, என்ன இருக்குது பிபி எவ்வளோமா இருக்குது, இவ்வளோ இருக்குது, இது எடுத்துக்கோங்க, இது சாப்பிடக்கூடாதுங்க, இந்த மாத்திரை போட்டுவாங்க சொல்லி அனுப்புகிறாங்களா? இது எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லலை, காமனாக நடக்கிறது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து கேப் ஓட்டுறேன், கேபு லோனில் எடுத்துருக்கிறீங்களா, லோனில் எடுத்துருக்கேன். எதில் ஓட்டுறீங்க, ஓலா இதில் ஒன்று ஓட்டுறேன். எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க, 12 hours ஓட்டினா தான் எனக்கு வந்து அதுக்கான ஊதியம் கிடைக்கும். அப்போ எங்கே தூங்குவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, எதை சாப்பிடுவீங்க, இப்போ தான் அது வருது. அப்போ நான் வெளியே சாப்பிடுவேன், கான்ஷியஸாக சாப்பிட்றதுங்கிறது எனக்கு இது கிடையாது. இப்போ தூக்கம் எனக்கு கெடும், நான் ப்ரெஷர்லேயே தான் இருப்பேன் இப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவருக்கு மாத்திரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இந்த மாத்திரை போடுவார்.
அந்த மாத்திரை அவருடைய பிளட் ப்ரெஷரை சப்ரெஸ் பண்ணும். இவர் அடுத்த நாள் போய் மறுபடியும் இதே செய்வார், மறுபடியும் இந்த பக்கம் இது அதிகமாகும், மறுபடியும் மாத்திரை போடுவார், சப்ரெஸ் பண்ணும். இப்போ என்ன ஆகும்? பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் பார்த்தீங்களா? இப்போ என்னுடைய நண்பர் சொல்லக்கூடியது என்னென்னா, முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மாற்றுங்க. அதை தான் அவர் சொல்லுவார். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஆமாம், கண்டிப்பாக. 12 மணி நேரம் நீங்கள் வேலையே செய்ய வேண்டியது இருந்தாலும் 12 மணி நேரமும் உங்களுக்கு ஹார்டு. ஒரு 2 ட்ராப்பு விஷம் ஒரு இதில் டம்ளரில் இருக்கு வை, அந்த 2 ட்ராப்பை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் செத்து போயிடுவீங்க. இதில் தண்ணியை ஊற்றிடுறீங்க, அது கொஞ்சம் டைலூட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், உங்கள் லைஃப் ஸ்டைல்லையே 12 ஹவர்ஸ் உங்களை நசுக்கி புளிகிற மாதிரி சமயங்கள் இருந்தால் 2 ஹவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்டனிங் பண்ணுங்கள். ஏர்னிங் ரிலேட்டட் இல்லாமல் கார்டனிங் பண்ணுங்கள். பெட்டு வளர்த்திங்கன்னா வாக்கிங் கூட்டு போங்க, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுங்க. இது என்ன பண்ணிடுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் தொடங்குதுன்னு ஆரம்பிப்பார். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ண போய் எனக்கு பயங்கரமான சேஞ்சஸ் வந்துச்சு. 102லேருந்து 88 kgs வரைக்கும் வெறும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, டென்னிஸ், ஸ்போர்ட்ஸ் போய் அவர் சொன்ன ஒரு சில உணவு எடுத்து நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்க, இந்த டயட்டிங் சிஸ்டத்தை வெறும் டயட்டு உட்கொள்கிறது மட்டுமே ஒரு டயட்டுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அது உங்களை மென்டலாக நீங்கள் உள்ள என்ன எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அதோடு சேர்ந்து உணவு. இப்போ அதிகமாக பசிக்காக சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், கிடையாது. பர்கர் சாப்பிட்றவங்க, பிரியாணி சாப்பிட்றவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் சாப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே தோணாமல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு சில உணவுகள் இருக்குது. காமாகவே இருக்கணுமா அதுக்கு அந்த மாதிரி. இப்போது இன்னொன்று அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெமோமைல் டீ இருக்குது பாருங்கள், ரெட் ரிஷி மஷ்ரூம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கும் பை. அதெல்லாம் ஈவினிங் டைம் திங்ஸ் சாப்பிட வேண்டியது. ஆமாம், இதெல்லாம் உணவு தான், இது மருந்துன்னு நினச்சிக்கூடாது, உணவு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னு இந்த இடையில எந்திரிக்கிறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் நல்லா ஒரு 8 hours to 9 hours டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் எந்திரிச்சு நீங்கள் அது எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு கிரேவிங்கே இருக்காது. நீங்கள் இந்த உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சாலே அதுவே நீங்கள் ரசித்து சாப்பிடுவீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராசஸ்லேருந்து நம்ம ஃபோக்கஸ், அதிலிருந்து தான் உங்களுக்கு டயட்டிங் தொடங்கணும். இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு டே டு டே லைஃப்பில் தேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்துக்கணும்? நான் இது எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுக்கு அப்புறம் தேன் எடுத்துக்கிறது நல்லது. உணவுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டைஜஷன் கொடுக்கும். டைஜஷன் நல்ல தேன் எடுத்துக்கணும். ஆமாம், எக்ஸாக்டாக நல்ல தேன் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சில தேனில் அந்த மகரந்தம் இருக்கிறனால ஒரு சில ஸ்லைட் இரிட்டேஷன் இருக்கும். அது நீங்கள் வெறும் வயிற்றுலேயே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது ஒரு இரிட்டேஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்லுவேன், அதே மாதிரி சுடு தண்ணியில் கலந்தெல்லாம் சாப்பிட்றாங்களே, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். 1 தேனை ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். 2வது தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஏன் தூங்குறது ஃபுல்லாகவே மெட்டபாலிசமை கரெக்டாக வச்சுருக்கும் பை. நீங்கள் தூங்கும் போதே அந்த டைஜஷன் இது பண்ணும். இன்னொன்று நல்லா சலைவா செக்ரீஷன் இருக்கும் பை. தேன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்லா சலைவா செக்ரீஷன் இருக்கும். சலைவா செக்ரீஷன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு சிஸ்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்கும்ல. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷனு நான் செஞ்சு பார்த்து அனுபவித்து சொல்கிறது தான் இது என்கிட்ட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரு பேலியோ டயட் எனக்கு சஜஸ்ட் பண்ணாலுமே ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் ஏதாவது பார்க்குற போனேன் அப்படின்னா, அவங்களாம் அந்த டாக்டர்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். தேனை அடிச்சு விழுந்துட்டு வாங்குவாங்க. ஓஹோ. ஏன்னா இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒன்று சூஸ் பண்ணி போவாங்க. அது தப்புன்னு சொல்லலை. அதை மாசே எடுத்துக்குது, ஒரு ஹோல் மாசே அதை எடுத்துக்குது. ஆனால் சோஷியலாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இல்லாத ஒரு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க செமையாக இருக்கும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம். உங்களுடைய இந்த மாதிரி டாக்டர்ஸு இவங்கெல்லாம் இந்த தேனை எப்படி பார்க்குறாங்க? அவங்களுடைய கன்சம்ஷன் எப்படி இருக்குது? ரெகுலராக வாங்குறவங்க இருக்காங்க எங்ககிட்ட. ஒவ்வொரு தடவை டிஃப்ரெண்ட்டாக அதை கொடுங்க இதை கொடுங்க. அவங்ககிட்ட நீங்கள் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க?
சூப்பர்னு வாங்க. இல்லை ப்ராடக்ட் சூப்பர், அதில் டவுட் இல்லை. அவங்க இந்த தேனோட மகத்துவத்தை பற்றி கேட்குறேன் ஜென்ரலாகவே. அவங்க எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அது? அவங்க ஆக்சுவலாக மெயினாக குழந்தைங்களுக்கு, அவங்களோட குழந்தைங்களுக்கு வாங்குறாங்க. ஓகே. ரெண்டாவது ஒரு கான்ஃபரன்ஸோ ஏதோ ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் போகும்போது தேனை மெயினாக வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு. ஏன் அப்படின்னா ஹெல்த் தானே, அவங்க டாக்டர்னாலே அது ஹெல்த்தை இது பண்ணுறதா. அதை நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும், தேனை கொடுங்கன்னு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது அவரே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூபிளாக மற்ற டாக்டர்ஸும் மதிக்கிற மாதிரி ஒரு பொருளை கொடுக்கணும்னு தான் அதை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ அதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா தேனை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரணத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது உயர்தரமாக ஒரு பொருளை அவங்க மதிக்கிறதுனால தான், இப்போ உயர்தரமான பொருளை தானே போய் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இது காட்டு தேனா, அதை மட்டும்தான் அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டு தான் சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸு ஃபேமிலிக்கு வாங்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்குறாங்க, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா வாங்குறாங்க. அதுக்காக டாக்டர்ஸ் வாங்குறாங்க. அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, தம்பி இது கொஞ்சம் ரொம்ப ராவாக இருக்குப்பா, அது நீ எனக்கு கொஞ்சம் இது கம்மி ரானஸோட கொடு, இதுதான் அவங்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குமே தவிர எடுத்துக்கிறாங்க. அந்த ரானஸை நீங்கள் எப்படி கம்மி பண்ணுறீங்க? நாம் அதெல்லாம் பண்ண முடியாது. மோர் வைல்டர். இப்போ ஒரு சில தேன் நம்ம பேட்சாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பேட்சில் பயங்கர ராவாக இருக்கும், ஒரு பேட்சில் இதாக இருக்கும், நேச்சர் அது. ஆமாம், நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து இந்த தேன் இந்த ஏரியாவில் எடுத்தது, இந்த தேன் வந்து உங்களுக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம்ல, எத்தனை தேன் சாப்பிட்டு பார்க்குறோம், அப்போ நமக்கு விளங்கும் எது கவுது எது கவுது. இப்போ புட்கா தேன் இருக்குது, அப்சர்வேஷன் தான் அது. இப்போ நீங்கள் புட்கா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கவும், ஃபுல்லாக தொண்டையெல்லாம் கவும். இது குழந்தைங்களுக்கு வேணாம் சார், நாமளே சொல்லிடுறோம். இப்போ ஸ்டிங்லெஸ் பிஹனியில் இந்த ரெட் போலன் இருக்குது, இதே மாதிரி தான் பயங்கரமாக தொண்டையெல்லாம் கவும். அடல்ட்ஸ்க்கு ஓகே. அப்போ குழந்தைங்களுக்குன்னா அப்போ அவர் ஒன்று கேட்குறாரு, அவர் ஃபஸ்ட்டு என்ன கேட்பார், செம்மையான தேனை ஒன்று கொண்டு வாப்பான்னுவார், சூப்பராக பயங்கரமாக ஒன்று கொண்டு வான்னுவார். அது போய் நம்ம கொடுப்போம், கொடுக்கும்போது வந்து இது குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறப்ப அப்புறம் தான் சொல்லுவேன். அப்போ அது குழந்தைங்கிறது சொல்லணும். அப்போ நமக்கு அது விளங்கிக்கும், ஓகே ஏன் சாப்பிட மாட்டேன்றன்னா லைட் கசப்பு இருக்கும், அப்போ கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுப்போம். அப்போ அடுத்த பேட்ச் நமக்கு தெரியுதுல்ல, எந்த பேட்ச் எந்த டைப் ஆஃப் தேன் எடுத்தால் எப்படி இருக்குன்னு அது கொடுப்போம் நம்ம. இப்போ பரோஹனி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும், கசப்பு இதில் நான் இதுவரையும் பார்த்ததில்லை, ஸ்வீட்டாக தான் இருக்குது இந்த பரோஹனி. லைட் கலரில் ஒரு மாதிரி லைட்டு தான் நிறைய ஃபர்மெண்டேஷனோடு இருக்குது. இப்போ ஏன் பரோஹனி எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கலாம். அது வந்து நிழலுக்குள்ளாரியே தான் இருக்கும், பரோவில் தானே இருக்குது, சூரிய வெளிச்சமே படாது, அதனால் அது ரன்னியாக தான் இருக்கும் அந்த தேனை. ஸோ இந்த மாதிரி அப்சர்வேஷன்லாம் உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு தேன்கூடு இங்கே இருக்குது, பூ கட்டி இருக்கிறது வந்து பூ இருக்கிறது வந்து வித்தின் ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஃபர்மெண்டேஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன் டிஸ்டன்ஸ் அந்த ஆமாம், எவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம் பாருங்கள். இந்த தேனீப்பூச்சி அந்த பூவில் இருந்து நெக்டர் எடுத்து பீ பேக்கில் வைக்கும், குவிக்காக வந்து சேர்ந்துடும். அதை வந்து அந்த நெக்டரை வந்து மறுபடியும் அதில் துப்பிடும், மறுபடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வரும். இப்போ பக்கத்தில் பூ இல்லைன்னு சொன்னால் அது எல்லா டிஸ்டன்ஸுக்கும் போகும், ஒரு தேன் நெக்டர் எடுத்து உள்ளே வைக்கும், அது அவ்வளோ தூரத்துலேருந்து வர வரைக்கும் அது ஃபர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து துப்பி வைக்கும். இவ்வளோ விஷயம் அந்த ஒரு தேனீப்பூச்சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுங்கிறது முதல் கொண்டு அதில் பிரதிபலிக்கும், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆமாம். அப்போ தண்ணி கம்மியாக இருக்குது அந்த ஏரியாவில்னு சொன்னால் அந்த தேன் திக்காக இருக்கும். ஒரு அந்த ஏரியாவில் டென்சிட்டிலாம் ஒன்றா தான் இருக்கும். அப்போது நீர்நிலைகள் இருக்குதுன்னு சொன்னால் நீர்நிலையை பார்த்து தான் தேனீப்பூச்சி கூடு கட்டுங்க. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன் இங்கே வந்து நீர்நிலைகள் எப்படி இருக்குனுங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ஒரு தேனீப்பூச்சி கூடு கட்டியிருந்தால் பக்கத்தில் நீர்நிலை இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், அதுக்கு ரீச்சபிளான ஒரு இடத்துல ஏதோ ஒரு நீர்நிலை இருக்குது. ஓகே அப்படின்னு ஒன்று. இப்போது எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பேசலாம், ஏன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு சின்ன டாபிக் எடுப்போம். இப்போது ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அனிமல் க்ரூவல்ட்டின்னு சொல்லி நிறைய வீகன் ஆர்வலர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது நம்ம வந்து அந்த உயிரினத்தை துன்புறுத்தி தான் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் அது அப்படி சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று அவங்க வைக்கிறாங்க. ஓகே நீங்கள் இந்த ப்ராசஸை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நாங்கள் பல வீடியோஸை போஸ்ட்டாங்க, இது எதுவுமே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ அவங்க வந்து வெறும் ஹனியை மட்டும் சொல்லலை, நிறையா பொருளை வந்து பாலையும் குரூயல்ட்டின்றாங்க. ஆமாம்,
ஹனியும் குரூயல்ன்றாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸ்ட்ராக்ஷன்ட்டு, ஆமாம். அவங்க நீங்கள் பொட்டி வச்சு வளர்த்தனாலே அது வந்து குரூயல்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, சரி ஹனி குரூயல் இதுக்கு இப்போ எனக்கு ஹனியில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எனக்கு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. என்னென்னா நாஸ் டெய்லின்னு ஒருத்தருக்குறான். ஆமாம், நாஸ். அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு, நுசீர் தானே அவர் பேர். அவன் பேர் எனக்கு என்ன தெரியாது, நுசீர். நாஸ் டெய்லி. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு தேன் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் இது என்ன அப்படின்னு கேட்டப்போ வேகன் தேன், பீயுடைய வயிற்றுல இருந்து ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒத்த, அதிலிருந்து எடுக்கலை, அதே மாதிரி அதுக்கு ஒத்த அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேயே ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்டர் இருக்குல்ல ஒரு பூவில், அந்த பூவில் இருக்கக்கூடிய நெக்டரே எடுக்கலை, நெக்டரை ஒத்த செயற்கையான இன்னொரு பொருளை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு க்ரூயல்ட்டி ஃப்ரீ ஹனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகே, நீ ஹனி வேணாம் சாப்பிடாதன்னா ஹனி வேணான்னு தான் சொல்லணும். க்ரூயல்ட்டிக்கு அகேன்ஸ்டாக நின்னா நீ ஏன் ஒரு ப்ராடக்டை கொண்டு வர, லைக் இதை வீகன் மீட் மாதிரி, இதை நீ ஏன் தயாரிக்கிற? இப்போது ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ், ஹனியோடைய வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸை நீ ரெடி பண்ணணுன்னா எவ்வளோ ரிசர்ச் உனக்கு செலவாயிருக்கும், உண்மையாக இல்லைங்களா சொல்லுங்கள்? கண்டிப்பாக தயாரிச்சிருங்களா? ஒரு மாட்டு வயிற்றுக்குள்ளார என்ன டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த நீங்கள் கண்டுபிடிச்சிருங்களா? கிடையாது. இதை வந்து ஒரு ஆக்சிடென்டலாக உண்மையாலுமே நீங்கள் ரெடியாக பண்ணிடுறோன்னு வைங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாக வந்துடுறீங்களா அதுக்கு? அதே மாதிரி ஆனாலும் அதுவே ஆகாது, அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராடக்டை கொண்டு வராங்க அவங்க. இப்போ பிஏ வந்து க்ரூயல். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சாய் விக்னேஷ், அரவிந்த் இவங்கெல்லாம் இதை பற்றி பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியவும் புரியாது. அவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் வித் அனிமல்ஸுங்கிறது மட்டும்தான் பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராடர் ஆஸ்பெக்டில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அது விளங்கும், அதுக்கு பின்னாடி இருக்கும் ஆக்சுவல் கமர்ஷியலைசேஷன் தெரியும். ஆமாம், அப்போ தான் தெரியும். உங்களுக்கு வேறு ஒன்றுமே இருக்காதுங்க. 20 வருஷம் கழித்து வீகன் ஹனின்னு உங்களுக்கு ஷெல்ஃபில் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஹனியோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்காது, எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஆனால் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு பீ போய் 100 மீட்டர்லேருந்து ஒரு பூவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதனுடைய ஃபெர்மெண்டேஷன் வேறு, 1 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுத்துகிட்டு வந்து அதனுடைய ஃபெர்மெண்டேஷன், இவ்வளோ யூனிக்னஸ் இருக்குது, அதில் அவ்வளோ சேஞ்சஸ் வரும். இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. மிக்சியில் போட்டு அடித்து நான் வந்து இந்த தேனை கொடுக்குறேன், இதுதான் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த உயிருக்கு நாங்கள் துன்புறுத்துறோம், வெறும் லேபில் தயாராகுது இது. அப்போ உயிருக்கு துன்புறுத்துறோம் அப்படிங்கிற அவங்க வைக்கிற கூற்று, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அந்த இடத்துல ஒரு இங்கே நான் இதுக்கு தான் வரேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உயிரையே துன்புறுத்தாத உணவு ஒன்று சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. உயிரை துன்புறுத்தாத உணவுனே ஒன்று இல்லைங்க. இப்போ அவங்க ஜென்ரலாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை பறிக்கும் போது அதுக்கு வலி தெரியாது. இல்லை, இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து 2 விஷயமா நீங்கள் பார்க்கலாம். உயிரை துன்புறுத்தாமல் நீங்கள் சாப்பிட முடியாது ஒன்று. சரி, இந்த உயிரை துன்புறுத்தாமல் சாப்பிட முடியாதுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு விவசாயம் எப்படி ஒர்க் ஆகுனே அவங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸை தயாரிக்க மாட்டாங்க அவங்க. இப்போ நாங்கள் கடலக்காய் போட்டிருக்கோங்க, நாங்கள் கடலக்காய் தயாரிக்கக்கூடிய ஆள் தான். இப்போ கடலக்காய் இருக்குது, ஏதோ ஒரு விவசாயம்னு ஒன்று பண்ணுவோம். அப்போது கடலெண்ணெய் அவங்க சாப்பிடுவாங்கல்ல, அந்த கடலெண்ணெய் நீங்கள் தயாரிச்சிங்களா? இல்லை, கடலெண்ணெய் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான கடலைக்காயை எங்கள் டீம்லேயே விவசாயிகள் உண்டு. அந்த கடலைக்காயை நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ஒரு கடலைக்காய் போட்டு உழுவணும் அப்படின்னு சொன்னால் உழுவும் போது ஏகப்பட்ட பறவைகள் வரும். பறவை எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது. உழுவும் போது ஏகப்பட்ட பறவைகள் வரும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க புழுவையெல்லாம் எடுத்து சாப்பிடும். இந்த புழுவுடைய கண்டிஷனை நான் வீடியோ காமிக்கிறேன், பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்காக போட்ட கடலைக்காய் தானே அது. அந்த கடலைக்காயை உழுவும் போது இவ்வளோ புழு செத்துது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுதா? இந்த வடிவேல் காமெடியில் வரும் பாருங்க, ஏன்டா ஒரு ஈ செத்து கிடக்குதுன்னு, இங்கே ஒரு கோழி செத்து கிடக்குது உனக்கு தெரியல, இங்கே ஒரு ஆடு செத்து கிடக்குது உனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு காமெடி. அந்த மாதிரி வேகன் உணவுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வதை உண்டு. அதை தயாரித்தாதான் உங்களுக்கு விளங்கும் ஒன்று. சரி, இது வந்து ஒரு பிளான்ட்டை வளர்க்கும் போது மற்ற உயிர் சாகுது இல்லை, இதை பற்றி சொன்னேன். அது வந்து எலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, எலிக்கு விச வச்சு கொண்டு விடுவாங்க. இவங்க சொல்கிற மாதிரி சென்டிமெண்ட்லாம் அதுலேயே இருக்குது. ஒரு புத்துக்குள்ளார எலி குடியிருக்கும், அதுக்குள்ளே எலி குஞ்சலாக இருக்கும், குட்டி குட்டி எலியெல்லாம் இருக்கும். தாய் வந்து வெளியே உணவு எடுத்துகிட்டு வரலான்னு வரும், செத்து போயிடும்.
இவங்க வச்சுருக்கிற வேகன் உணவு தயாரிக்கக்கூடிய அதுக்கு வச்சுருப்பாங்க விஷம், அதை சாப்பிட்டு செத்து போயிடும். சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் பட்டினி கிடந்து செத்து போயிடும். இது நடக்குது. பட் இது வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலினால் ஓடிட முடியும், நாம் ஒன்று அதை அடைச்சி வச்சு நம்ம கொள்ளலாங்கிறாங்க. எப்படி கொண்டா என்னங்க, அதில் குரூயல்ட்டி இருக்குது. அப்போ ஒரு உணவு தயாராகும் போது அதில் குரூயல்ட்டி இருக்குது. ஒன்றாச்சுங்களா. ரெண்டாவது விஷயம் பாருங்கள், பிளாஸ்டிக்கை பற்றி பேசவே மாட்டானுங்க. இப்போது நீங்கள் உங்கள் வேகன் உணவு தயாராகி வருதில்ல, நான் வேகன் தான், இதை மட்டும்தான் சாப்பிடுன்றீங்களே, இதை ஏன் பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணுன்னு கேட்கணும்ல. இந்த பிளாஸ்டிக்கு கடலில் போய் சேர்ந்து ஏகப்பட்ட உயிரினம் சாகுது. ஆமாம், அது ஒரு பெரிய மூமெண்ட். அது கரெக்டுங்களா? ஏகப்பட்ட உயிரினம் சாகுது. பெசிஃபிக் கார்பேஜ் பேட்ச்னு சொல்லி ஒரு பெரிய இந்தியாவில் 3/4 அவ்வளோ பெருசு இருக்கும் பெசிஃபிக் கார்பேஜ் பேட்ச். கடலில் அப்படி ஒரு ஏரியா இருக்குது, 7 ஏரியா இருக்குது. பெசிஃபிக் கார்பேஜ் பேட்ச் மாதிரியே 7 இடத்துல அவ்வளோ பிளாஸ்டிக் மறந்துட்டு இருக்குது. இதில் நீர்நாய் சாகும், திமிங்கலம் சாப்பிட்டு சாகும், கடல் வாழ் பறவைகள் கடந்து போகுது பார்த்தீங்களா, அது போய் சாகும். பறவைகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தீவு, அங்கே வந்து மனுஷங்களே போகல. ஆனால் இந்த மாதிரி டிஸ்கவரி சேனல் யாராவது போனால் அங்கே போய் பார்த்தா எல்லாமே பறவைகளுடைய எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூட்டுக்குள்ளார பிளாஸ்டிக். நீ ஏன் பிளாஸ்டிக் அகைன்ஸ்டாக ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ற? பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, வேகன்ஸு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லாமல. அதை பேக் பண்ணி பிளாஸ்டிக்கில் கொடுக்கக்கூடாது சொல்லாமல. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ இவ்வளோ இருக்குதுங்க. அப்போ நீங்கள் அதில் பாட்டாக நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து உணவை தயாரிக்கும் போது நடக்கக்கூடிய குரூயாலிட்டி. சரிங்க, நீங்கள் சன்ஃப்ளவர் இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்காய்க்கு வந்து கம்பளிப்பூச்சி வரும். கண்டிப்பாக. இந்த கம்பளிப்பூச்சிக்கு நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை, கம்பளிப்பூச்சி அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்களா? மரத்தையே கொண்டு போடும். ஆமாம், கம்பளிப்பூச்சி வருதே, காண்டாமிருக வண்டு வருதே. உங்களுக்கு இளநீ சாப்பிட்ணுன்னா, தேங்காய் சாப்பிட்ணுன்னா காண்டாமிருக வண்டு வருதே, கொன்று தான் வருது. தேங்காய் சாப்பிடாதீங்க. இவ்வளவும் இருக்குது அதில். இதெல்லாம் ஒரு உணவை தயாரிக்கும் போது மற்ற உயிர் சாவறதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு பிளான்ட்டே ஒரு உயிரான உயிர் தான். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது சென்டியன்ட் கிடையாது, இதுக்கு நர்வஸ் சிஸ்டம் கிடையாது, ஆனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு வலி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொன்னால் அது சென்டியன்ட் இல்லைன்னா? இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி சென்டியன்ட், வேறு மாதிரி உணரும். இப்போ உங்களுக்கு காது கேட்காது, அதுக்குன்னு நான் வந்து காதிலே பலாரம் இருந்தால் உங்களுக்கு வலிக்காத என்ன? புரியுதா உங்களுக்கு? கண்ணு தெரியாது, கண்ணை வச்சு இப்படின்னு குத்து விட்டா உங்களுக்கு புரியுதா? அப்போது என்னென்னா, அதுக்கு சென்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக சென்சிபிளாக இருக்குது, அவ்வளோதான். இப்போது ஒரு செடியை தூக்கி இந்த ஒரு இருட்டான ரூமில் வச்சிட்றீங்க, ஒரு ஹோல் போட்டு வச்சிட்றீங்க, சூரிய வெளிச்சத்தை நோக்கி போங்க, செடி எந்த சென்ஸை வச்சு பார்த்துச்சு? உங்களுக்கு கண்ணு மூலிமா தெரிஞ்சிருது. ஓ, இந்த பக்கம் வெளிச்சம் வருதுன்னு தெரியும், இந்த பக்கம் காத்தடிக்குன்னு தெரியும். செடி ஒரு சென்ஸை வச்சு போச்சுல. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தண்ணியை வச்சிட்றீங்க கீழே, அதோடைய வேரை தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தாங்க போயிருக்கும். ஒன்றாச்சா? இன்னொன்று, இந்த சர்வீஸே யூஎஸில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மரம் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, சீவேஜ் கீழே போகுது இல்லை? ஆமாம். அந்த சீவேஜோடைய பைப்பை நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். சீவேஜோடைய பைப்பை வேறு சுற்றி அதை உடச்சி அதில் இருக்கிற தண்ணியை குடிக்குங்க. இதுக்கு எப்படி தெரிஞ்சுது? சீவேஜ் பைப்புக்குள்ளார தண்ணி போகுது, அந்த பைப்பை இறுக்கி உடச்சி குடிக்கும். இதுக்கு என்ன சர்வீஸ் இருக்குதுன்னு சொன்னால், இந்த வேரை சீவேஜ் அடைச்சிக்கும், இந்த வேரை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே ப்ரொஃபஷனல் சர்வீஸு நடத்துகிறாங்க யூஎஸில். இப்போ இந்த செடி இந்த மரத்துக்கு தெரியுது உங்களுக்கு. அப்போது அது டிஃப்ரெண்ட்லி சென்டியன்ட்டே இல்லைன்னு கிடையாது. இப்போ இன்னொன்று, நீங்கள் ஹைவேஸில் பார்க்கலாம், மரம் வளர்ந்து இப்படி வந்திருக்கும், அந்த லாரிலாம் போகும், அது மேலே பட்டுட்டு போகும், மறுபடியும் மேற்கொண்டு மரம் அதே சைடு வளராதுங்க, அந்த ஷேப்பில் அப்படி. ஆமாம், பட்டுட்டு போனதுனால இல்லை, மேற்கொண்டு அந்த சைடு வளராது, வேறு சைடு வளரும். அப்போது டிஃப்ரெண்ட்லி சென்டியன்ட்டு. இன்னும் அதனுடைய ரொம்ப இன்னும் டீப்பாக நம்மளோட நியூரான்ஸுக்கு ஒத்த செல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிக்கிளில் படித்தேன். நான் ஃபுல்லாக வந்து நான் தப்பாக இதில் ஏதாவது சொல்லிட்டேன்னா ஆமாம் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால் நான் வந்து அது ஃபுல்லாக தெரியாத விஷயத்த நான் சொல்லலை. அப்போது ஒரு செடின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் சென்சஸ் இருக்குது. நீங்கள் உயிரைத்தான் சாப்பிட்றீங்க,
உயிர் இல்லாததெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றதாக ஆகவே ஆகாது. நீங்கள் உயிர் இல்லாத பொருளை நீங்கள் காலைல தாங்க நீங்கள் சாப்பிட்ணும். உயிர் இல்லாத பொருளை நீங்கள் சாப்பிடவே முடியாது. நீங்கள் ஒரு உயிரை விதைக்காமல் நீங்கள் சாப்பிடவே முடியாது. இப்படித்தான் இயற்கை அமைஞ்சிருக்குது. ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட செடியை போய் சாப்பிடும். அந்த செடி வந்து உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரெட்டை உணர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். அந்த செடி என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த இப்படி ஒரு த்ரெட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை சுரக்கும். அதோட வாசம் ஒட்டகச்சிவிங்கிக்கு பிடிக்காது, அது சாப்பிடாது. ஒரு செடியை மட்டும்தான் ஒரு ஒட்டகச்சிவிங்கி டேமேஜ் பண்ண முடியும். இது சென்ஸ் பண்ணுச்சுல, கம்யூனிகேட் பண்ணுச்சுல. எப்படி சென்டியன்ட்டே இல்லைன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே சென்டியன்ட்டு. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சென்டியன்ட்டு. சென்டியன்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. புல்லியிசம் நடக்குது இல்லையா? புல்லியிசத்துடைய இல் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல்லாம் புல்லியிசம் நடக்குது. அந்த புல்லியிசத்துடைய இல் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 செடியை வளர்த்துறாங்க. 2 செடியை வளர்த்தி ஒரு செடியை திட்டுறாங்க. அதை வந்து பேடான தாட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, புல்லி பண்ணுறாங்க. இன்னொரு செடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி வளர்த்துறாங்க. இது வீடியோவோட பிக்சரோட ஆதாரமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. யூனிவர்சிட்டிஸ், வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸில் தான் இது நடக்குது. பண்ணுறதே ஒரு யூனிவர்சிட்டி. போய் திட்டினது குழந்தைங்க. இது 1000 பேத்துக்கு முன்னாடி இது நடந்த ஒரு விஷயம். இது பதிவு செய்யப்படுது. அந்த புள்ளி செய்யப்பட்ட, திட்டி வளர்த்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளி செய்யப்பட்ட செடி தாழ்ந்து சோர்ந்து காணப்படுது. நல்லா ப்ரைஸ் பண்ணி வளர்த்த செடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வளர்ந்துருக்குது. இதை சென்ஸ் பண்ணியிருக்கே செடி. ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிசர்ச்சை நாங்கள் ஆக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் இருக்குது. எப்படி செடிக்கு என்ன மொழி புரியும் அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரு குரூப். அதை விட்டுருங்க. ஏன்னா அது இன்னொரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு. அதுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நான் உங்ககிட்ட இப்படி பேசுகிறேன், இப்படி பண்ணாலே உங்களுக்கு புரியுதே. நான் என் முக பாவனைகள் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு குழந்த அந்த மொழியே உங்களுக்கு தெரிய வேணாம். நீங்கள் திட்டுறீங்களாங்கிறது அதுக்கு தெரியும். நம்ம தாயோட அரவணைப்பில் இருக்கிறோமா, இல்லை இன்னொருத்தர் இப்படின்னு தூக்கி கொஞ்ச நாளுமே இல்லை நம்ம அந்த அரவணைப்பில் விட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோமான்னு குழந்தைக்கு தெரியுதே. இதெல்லாம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. நீங்கள் அதை வந்து உள்ளே போந்து நீங்கள் குவான்டிஃபை பண்ண முடியாது. இந்த குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் குவான்டிஃபை பண்ண முடியாது. அப்போ வீகனிசம் அப்படிங்கிறது 100% பிஸ்னஸ் அண்ட் ஒரு கம்பெனிஸோட கமர்ஷியல் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதுக்கு ஒரு சில குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கவ்வோட சாணம் இருக்குதுல்ல, அதிலிருந்து ஒரு கேஸ் வெளியாகுது. இந்த கேஸ் வந்து இதான் க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்ற. ஆமாம். இந்த கேஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு எடுக்குது, ஓசோன் லேயரில் ஓட்ட போகிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் இத்தனை கார் பயன்படுத்துகிறீங்க. எத்தனையோ மாடு இருந்திருக்குதுங்க இதுக்கு முன்னாடி. மாடு மட்டுமா பிரச்சனை உங்களுக்கு? ஆடு இருந்திருக்குது, மாடு இருந்திருக்குது, மனுஷன் இருக்கான். யானை வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இப்போ 2000 வந்து கவுண்டபிள் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு ஆட்டு மந்தையை பார்த்தா எவ்வளோ ஆடுகளை பார்க்குறீங்க, பெரிய ஆட்டு மந்தையை. அவ்வளோ யானை நிற்கிது 1910 எடுத்த ஃபோட்டோவில். அப்போ அவ்வளோ யானை அழிஞ்சு போச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி வெறும் மாடுன்னு விட்டுருங்க, வேறு எல்லா உயிரினத்துடைய எக்ஸ்கிரீஷனும் வந்துட்டு தாங்க இருந்துச்சு. ஆமாம். அது இவ்வளோ பூமிக்கு பயன்படுற மாதிரி இருந்துச்சு. அதை விட்டு போட்டு இவ்வளோ காரை பயன்படுத்துகிறாங்க, இவ்வளோ ஏசி இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இதை விட்டுட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடு சாணி போட்டுச்சுன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ். லேம் எக்ஸ்கியூசஸ். இதெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறையா அஜெண்டா இருக்குது. பெரிய கார்ப்பரேட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. அவன் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான், வாட்டரை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி எங்கேயுமே காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது கிடையாது. போன வருஷம் 2023 உலகம் ஃபுல்லாக மினரல் வாட்டர் எவ்வளோக்கு விற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 27 லட்சம் கோடிக்கு விற்று. 27 லட்சம் கோடிங்க. போன இந்தியாவுடைய பட்ஜெட் வேல்யூ எவ்வளோங்க? இங்கே நாடே நடத்தலாம். 27 லட்சம் கோடிக்கு தண்ணியை விற்றுருக்குறாங்க, பச்சை தண்ணி. 27 லட்சம் கோடிக்கு எப்படி 27 லட்சம் கோடிக்கு தண்ணி விற்றுது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்ய முடியுமா? நீங்கள் வாய்ப்பே இல்லை. நீ பொல்யூட் பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு
இப்போ உங்களுக்கு சுத்தமான தண்ணி வேணும்னா நீ காசு கொடுத்து தான் வாங்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கா, முன்னாடிலாம் ஒவ்வொரு பஸ்ஸுலேயும் ஒரு பாய்லர் வச்சுருப்பாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது. அதில் பிடிச்சி குடிப்பாங்க, எந்த நோயும் வரலையே, இல்லையே. ஆனால் இன்றைக்கி தண்ணி நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மீட்டரா வந்துருச்சா, கரண்ட் மாதிரி. தண்ணி எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு மீட்ரு வச்சு நீங்கள் சார்ஜ் கட்டி ஆகணுமா. அதுக்கப்புறம் இப்போ பாட்டிலில் உங்களுக்கு தண்ணி கேன் தானே உங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வெளியே ட்ராவல் பண்ணிங்கன்னா எத்தனை பாட்டில் வாங்குறீங்க. தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு இல்லைங்க, எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டாக மாறிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன வேணும்னா விவசாயம் ஒருத்தர் கையில் வேணும், தண்ணி மார்க்கெட் ஒரு சிலர் கையில் தான் இருக்குது, கரெக்டுங்களா. அப்போ விவசாயம் ஒரு சிலர் கையில் வேணும். அப்படிங்கிறதுக்கு தான் அவன் போராடுறான். ஆமாம், அவன் அப்போ விவசாயத்தை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்குது. விவசாயத்தை நடத்துறதுக்கான சோர்ஸஸ்லாம் ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்குதுன்னா அவன் எப்படி அதை நிறுத்துவான்? கண்டிப்பாக நிறுத்த மாட்டான். அப்போது அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவன் பாவம்னு சொல்லி வரான். நீ விவசாயத்துக்காகவும் மாட்டை பயன்படுத்தக்கூடாது, பாலுக்காகவும் நீ மாட்டை பயன்படுத்தக்கூடாது, ஆடு ஈடு எதையுமே நீ சாப்பிடக்கூடாது, மீன் நீ சாப்பிடக்கூடாது, தேன் நீ சாப்பிடக்கூடாது. ஆனால் இப்போ அவக்காடோ இருக்குது, ஆல்மண்ட் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் காட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீஸ் ஆகுதுங்க அதில். அந்த அவக்காடாவும் அந்த ஆல்மண்டும் வர்றதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பீஸ் ஆகுது, தேனிப்பூச்சி சாகுது அந்த ப்ரொடக்ஷனுடைய ப்ராசஸில். அது தப்பு இல்லைன்றாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தப்புன்றாங்களே, தேனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நல்லது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு தேனிப்பூச்சி இருக்குது, ஒரு கூடு இருக்குது, தேனை போய் சேகரிச்சுட்டு கொண்டு வந்து வைக்கும். இந்த தேனை நீங்கள் போய் உங்களுடைய இதுக்காக தேனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒன்றும் குரோயெல்லாம் பண்ணுறதில்ல. அது புகைன்னு எப்படின்னு பட்டுச்சுன்னா அது ஃபாரஸ்ட் ஃபயர்னு நினச்சி பறந்து போயிடும், அவ்வளோதான். அந்த கூட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த தேனிப்பூச்சி மறுபடியும் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அடுத்த கூட்டை கட்டும், நிற்காது அங்கேயெல்லாம், அடுத்த கூட்டை கட்டும். அடுத்த கூட்டுக்கு என்ன பண்ணும், மறுபடியும் நெக்டருக்கு போகும், மகரந்த சேர்க்கை அதிகமாகும், குறையாது. அடுத்த இடத்துல கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஃபாரஸ்ட்டை படுத்தணும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தணும். இயற்கையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே போகணும், இயற்கையான உணவை நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே போகணும். இதை நீங்கள் எல்லாத்தையும் லேபில் தயாரிச்சிடணும்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு வேகன் சிக்கன் எப்படி வருதுன்னு தெரியும்ல. ஆமாம், ஒரு செல்லு சிக்கன்லேருந்து ஒரு செல்லை எடுத்து வச்சுருவாங்க, அதுக்கு ஃபீட் பண்ணுறோன்றாங்க, செல்லுக்கு ஃபீட் பண்ணுறோன்றாங்க. அப்போ அந்த செல்லுக்கு உயிர் இருக்குதுன்னு தானே சொல்கிறாங்க. அந்த செல்லை ஃபீட் பண்ணுறோம், ஒரு ஃபர்மெண்டேஷன்ன்றாங்க. அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்கிறாங்க. அது 1 வீக்கில் டெஸ்ட் டியூபுக்குள்ளாரையே அந்த சிக்கன் வளர்ந்துடுதுன்றாங்க. இது எதுக்கு சாப்பிட்ணும் சொல்லுங்கள்? இது ஒரு 20 வருஷம் கழிச்சு தாங்க இதனுடைய பாதிப்பே தெரியும், இதை சாப்பிட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி. இன்றைக்கி டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ்லாம் கம்மியாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கா? இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது. 30 வருஷமாக வாழ்க்கை மாறி இருக்குது, அதனால் அதை உங்களுக்கு பிரதிபலிக்குது. ஒரு நாளில் தெரிஞ்சிருச்சா? தெரியல. இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சுங்க, அந்த மாதிரி வண்டியிலேயே எல்லா இடத்துக்கும் போக மாட்டாங்க, நடப்பாங்க, இதெல்லாமே பேசுகிறீங்க. அந்த உணவு அப்படி இருந்துச்சுங்கன்னு எல்லாம் பேசுகிறீங்க. எப்போ பேசுகிறீங்க? அந்த உணவு நின்று போச்சு. இன்றைக்கி 30 வருஷம் கழிச்சு இந்த டெஸ்டோஸ்டெரானுக்கு அந்த மாதிரி பழமைக்கு போகலான்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆயில் தயாரிப்பு மரச்செக்கில் தான் தயாரிச்சுட்டு இருந்தோம். இப்போ ரீஃபைண்ட் ஆயில் வேணான்னு சொல்லி என்றைக்கு சொன்னீங்க? ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் பெட்டர்னு சொல்லிருந்தீங்க, இப்போ ரீஃபைண்ட் ஆயில் வேணான்றீங்க. என்றைக்கு சொன்னீங்க? பாதிப்பை பார்த்துட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, செக்குக்கே போயிடுவோம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வேகனிசமும் அப்படி தான் நடக்கும். இது நியூட்ரிஷனலாக இந்த பால் இருக்குது, இந்த பாலும் அப்படி ஒன்று தயாரிச்சிட்டானுங்க. ஃபர்மெண்டேஷன் மூலிமா கிருமியை உள்ளே வச்சு ஒரு பாக்டீரியாவை போட்டு அதை ஃபர்மெண்ட் பண்ணி நான் பால் தயாரிச்சிட்டேன். மாடே இல்லாத பால், கோழியே இல்லாத சிக்கனு, தேனி பூச்சியே இல்லாத தேன், இதுதான் அவங்களோட இது. இப்போ தயாரிச்சிட்டானுங்க. இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு இது அடிக்கும். அந்த பாதிப்பு நம்ம அந்த டைமில் அதை அனுபவிச்சு. ஆமாம், அதனால் நீங்கள் ஒரு உயிரினத்தை கூட நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் சாப்பிடுவோன்னா நீங்கள் சாப்பிட முடியாது, சத்து தான் கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஓகே,
இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில தேன்களுடைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ரேரான ஹனீஸோட பேர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ புட்கா ஹனி அப்படின்னு சொன்னீங்க. புத்கா என்ன புட்கானா நம்ம வந்து அது என்ன, அது ஆக்சுவலி என்ன? புத்கா தேனுங்கிறது வந்து பூட்டான் வேர்டுங்க. அது பூட்டானிஸ் வேர்டு புத்காங்கிறது. புத்கானா புதருக்குள்ளே இருக்குது, அதனால் அது புத்கான்னு பேர். சிறு தேன் ரகத்தில் ஒரு ரகம். அது தேனிப்பூச்சியில் ஏகப்பட்ட ரகம் இருக்குது. அதில் சிறு தேன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு விரலோட உள்ள ஒரு புள்ளி வச்சிங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஓஹோ, அவ்வளோதான் அந்த தேனிப்பூச்சியோட சைஸ் இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பூவிலையும் புந்து போய் தேன் எடுத்துகிட்டு வரும். தேன் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதோட கூடு வேறு மாதிரி இருக்குங்க. அதோட இதே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த தேனிப்பூச்சி பூட்டானில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹெர்பல் ஃப்ளவர்ஸில் எடுத்துகிட்டு வரதான் புத்கா தேன். இது வந்து வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் ஹனின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு கூட்டில் 100 கிராம் தான் கிடைக்கும். பூட்டானை தவிர எங்கேயும் கிடைக்காது. ஏன் அப்படி? வேறு எங்கேயுமே வந்து இந்த தேன் எடுக்கிறது இல்லை. ஓஹோ, பூட்டானில் மட்டும்தான் கிடைக்கிது. இந்த இது வந்து புட்கா தேனால பூட்டான் ஒன்லி. என்னன்னு நமக்கும் அது புரியல. சிறுதேன் எல்லா பக்கமும் கிடைக்கிது. இந்த குறிப்பிட்ட இதே டேஸ்ட்டில் இந்த புட்கா தேன் வந்து நான் ஒரு கூடு காமிச்சேன் பார்த்தீங்களா, பூட்டானில் தான் பார்க்க முடியுது. வேறு எங்கேயுமே இதே கூட்டை நான் பார்க்கல. இதே மாதிரியான ஒரு கூட்டை நான் வேறு எந்த ஊர்லேயுமே பார்க்கல. ஃப்ரம் தி வைல்டர்னஸ். பூட்டான் வந்து இப்போ நேபாள் போயிருக்கேன் நான். ஆனால் அங்கேயுமே சிறுதேன் உண்டு. இந்த மாதிரி கூட்டை பார்க்கல. பங்களாதேஷ் போயிருக்கேன், எல்லாம் பக்கத்து கண்ட்ரி தான். அங்கேயுமே நான் பார்க்கல. இந்தியாவிலே எவ்வளவோ தேன் எடுக்கிறோம். இங்கத்த சிறுதேன் கூட வேறு மாதிரி இருக்குது. அதையும் நான் பிக்சர் ஷேர் பண்ணுறேன். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சிறுதேன் அங்கத்த பூட்டான் பூக்கள்ல இருந்து எடுத்து சேகரிக்கிறத புட்கா தேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தொண்டையெல்லாம் கொஞ்சம் கவும், நல்ல ஃபர்மெண்டேஷன் இருக்கும், ஒரு சரக்கு வாடை அடிக்கும். இதுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக செமையான டிமாண்ட் இருக்குது. மேட் ஹனி அது வந்து மெயினாக போதைக்கு தாங்க வாங்குறாங்க. நல்ல குட் இதுவும் அதில் இருக்குதுன்றாங்க. அதில் நியூரோடாக்சின் இருக்குது. பட் இந்தியாவில் பேண்டு. துருக்கியிலேயே துருக்கி மக்களுக்கு மட்டும்தான் தருவாங்க. வெளிநாட்டு மக்களுக்கு தரமா, அது அடிக்ட்டுங்கிறனால. ஓஹோ, அதனால் அங்கேயும் அந்த சட்டம் இருக்குது. எல்லா நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய மேட்ஹனி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் கிடைக்கும். அவங்க தருவாங்க. ஆனால் அந்த மேட்ஹனி ஒரு டோசேஜ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே கோமா வரைக்குமே போயிடுவாங்க. அதை கரெக்டான டோசேஜில் கொஞ்சம் தான் லைட்டாக. ஏன் அது அப்படி? அதில் என்ன ஹாலுசினேஷன் அதிகமாக இருக்கும். அதில் வந்து நியூரோடாக்சின் இருக்குது. அதில் ரோடோடென்ட்ரான்னு ஒரு பூ பூக்கும். அதோட மகரந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூரோடாக்சின் தன்மை ஒன்று இருக்குது. நரம்புக்கெல்லாம் வந்து நரம்பை வந்து அது அப்படியே சப்ரஸ் பண்ணி விட்டுரும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அபிநகஞ்சாலம் ஃபாரினில் கொக்கைன்லாம் எடுத்துக்கூடியவங்களாம் ஹெல்த்தியராக நேச்சுரலாக போயிட்டா ஹெல்த்தியரு அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போதையை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுவும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து இட் இஸ் சஜஸ்டட் பை சைக்கியாட்ரிஸ்ட். அப்படியா? ஆமாம், சாப்பிடுத, ஏன்னா நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும், ஹாலுசினேஷனே பரவாயில்லன்றாங்க அவங்க. ஏன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலுசினேஷனு நீங்கள் அதை விட்டு முழுச்செல்லாம் வந்துட்டீங்கன்னா நீ ஒரு நல்ல, அங்கெல்லாம் இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஒரு கரடி சாப்பிட்டு, அந்த மேட் ஹனியை கரடி சாப்பிட்டு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுற மாதிரிங்க, அது சாவர கண்டிஷனுக்கு போயிடுச்சு. மேட் ஹனி ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு தேன். அதனால் அது பேண்டு. சரிங்க, 2 தேன் பேண்டு. உங்களுக்கு ரைட் டோசேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மேட் ஹனி சாப்பிட்ணும். அதனால் அது பேண்டு. இப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, எங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய தேன் ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லெகசி இருக்கும். கரெக்டாக நீங்கள் கார்பரேட் அடிக்கிறீங்க, பேசுகிறீங்க, அதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லெகசி இருக்கும். ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிஷிபீடியா இருந்தார். ஆமாம், அப்போ ஒவ்வொரு சிலர் ஒவ்வொன்றும் டீகோட் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கும். நாங்கள் வந்து நேச்சர் ரொம்ப விரும்பக்கூடிய ஆள். நான் எனக்குன்னு ஒரு பர்சனல் லெகசி நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துட முடியும். அது எனக்கு உண்டு. தேனை ரொம்ப விரும்புகிறேன் நான். ஏன்னா அது ஒரு என் பாப்பா பிறந்தப்போ குழந்தைக்கு அதில் நான் தேனை தான் வச்சேன். அப்போ அந்தளவுக்கு ஒரு மகத்தான உணவாக நான் தேனை பார்க்குறேன். அதனால் வந்து பர்சனல் பேஷன், எங்கெங்கே இருந்து என்னென்ன சிறந்த தேன் இருக்குது கொண்டு வருவோன்ட்டு எனக்கு பேஷன். அதனால் போய் புட்கா தேனை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் புட்கா தேன் வந்து வேர்ல்ட்ஸ் 3rd காஸ்ட்லிஸ்ட் ஹனி. 40,000 50,000க்கும் போகும். இன்னும் கொஞ்சம் மலேசியா சைடில் 1 லட்சம் வரைக்குமே அதனுடைய டிமாண்டை பொறுத்து போகும்.
இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 40 கிராம் 1400 $1900 பிளாக் புட்கான்னு ஒன்று இருக்குது. இது புட்கா. அதுக்கப்புறம் சுந்தர்பன்ஸ் காடு இருக்குது பார்த்தீங்க. ஆமாம். அந்த காட்டுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட 2 தேன் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்தோம். வெஸ்ட் பெங்கால். ஆக்சுவலாக பங்களாதேஷ் போனேன். பங்களாதேஷில் கூப்பிட்டு போய் நம்ம ஏமாற்றிட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் என்னால் போய் தேனி எடுக்க முடியல. ஆனாலுமே வெஸ்ட் பெங்காலில் அவங்க நமக்கு வீடியோஸ் அனுப்பிச்சிடுவாங்க. எடுக்கிற வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு அதை தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ நமக்கு இவ்வளோ தெரியும், தேன் தான் இந்த காடு தாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பங்களாதேஷில் போய் தேன் எடுத்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டேன். சரக்கு அனுப்புகிற அளவுக்கு இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா அது சால்ட் வாட்டரு. சுந்தர்பன்ஸுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 hours ஒன்ஸு தண்ணி மேலே வந்துடும். 6 hours ஒன்ஸு தண்ணி கீழே போயிடும். மார்ஷியாக இருக்கும். ஆமாம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது. அப்போது அந்த 6 மணி நேரத்தில் தண்ணி மேலே வந்துடும், கீழே போயிடும். இப்போ இந்த உப்பு தண்ணியோடைய பிரதிபலிப்பு அதில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும், லைட்டாக சப்புன்னு இருக்கும் தேன். ஆனால் வந்து பயங்கர ஹெல்த்தி, பயங்கர ஃபர்மெண்டடாக இருக்கும். அப்போ சுந்தர்பன்ஸ் தேன் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, டைகர் உடைய மெயினான இடம் இல்லையா. அப்போ ஒரு புலிக்காட்டுக்குள்ளார என்ன பூக்கள் பூக்கும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போவுமே யோசிக்கிறது உண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த இதெல்லாம் உண்டு. குதிரையில் போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்போ இயற்கை எப்படி இருந்திருக்கும், இவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்காது. இந்த ரோடு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் திங்க் பண்ணுறது உண்டு. ரொம்ப விரும்புறது உண்டு நான், நேச்சர். ஆமாம். அப்போது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு புலிக்காட்டுக்குள்ளே இருக்க தேன் எப்படி இருக்கும் பார்க்கணுன்னு எனக்கும் தோணும். வாங்குறவங்க வாங்கிக்கிங்க அப்படி. அதனால் போய் சுந்தர்பன்ஸில் எடுத்தோம். அதுக்கப்புறம் பூட்டான்லேயே பரோஹனி ஒன்று இருக்குது, அது ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் நேபாளுடைய கிளிஃப்ஸில், நேபாள் காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பான காடுங்க அது. அந்த காட்டுக்குள்ளார நான் போயிருக்கேன். போவீங்க, வழி இருக்கும். அந்த வழியில் தான் நம்ம போவோம்னு நினைப்போம். நம்மளை டக்குன்னு நிறுத்தி இது வழி இல்லை, இங்கே பாரு அப்படின்வாங்க. ஒரு இப்படி குனிஞ்சு பார்த்தா தான் வழி தெரியும். ஓஹோ, குனிஞ்சு பார்த்தா தான் அந்த வழி தெரியும். அந்த புஷ்கில் இருக்கும், அதுதான் வழி அப்படின்வாங்க. அந்த கைடுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு காட்டில் எடுத்தோம். அதனால் அதுக்கு மேலே நடக்க முடியல, இறங்கிட்டேன். 16 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. அது ஸ்டீப். நீங்கள் 16 கிலோமீட்டர் நடந்துடலாம், 16 கிலோமீட்டர் ஏற முடியாது. 8 கிலோமீட்டர் ஏறணும். அப்படின்னா எப்படி இருக்கும், முடியாது, முடியவே இல்லை சுத்தமாக. என்னால் அட்டைப்பூச்சி கடி, உடம்பு ஃபுல்லாக அட்டைப்பூச்சி கடி, ஃபுல்லாக சட்டை ஃபுல்லாக ரத்தம். இந்த டார்ச் எடுத்தால் சொல்லி நான் இறங்கிட்டேன். ஆனால் அங்கேருந்து ஒரு தேன் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போது அந்த காட்டோட தேன் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு அந்த தேன்? இதை இருக்குது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நேபாள் ரெயின் ஃபாரஸ்ட்னு இதை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே. எப்படி இருக்குண்ணே, சாப்பிட்டு வரீங்களா இப்போது? அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு நீங்கள் பாருங்கள். பழைய தேன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது நேபாள். இது சுந்தர்பன்ஸ் தான் நான் தரேன் இப்போ உங்களுக்கு. சாப்பிட்டு பாருங்கள் எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். இயற்கை பயங்கர பிரம்மாண்டமானது. இதில் மெடிசனல் வேல்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமா? இல்லை, செம்மையாக வரும் பை. அப்படியா? ஆமாம், ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் பயங்கரமாக. எதில், சுந்தர்பன்ஸ்லையா? இல்லை, பொதுவாக நேபாள் சார்ந்த தேன் எல்லாமே பார்த்தீங்க. ஏன் அப்படி? ஏன்னா அந்த ஒரே ஒரு வேப்ப மரம் நான் பார்க்கல. ஓஹோ, ஒரே ஒரு முருங்கை மரம் நான் பார்க்கல. அப்போ அந்த கிளைமேட் நான் பார்த்தீங்களா, இந்த வெஜிடேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு ஃபன் வை. அப்போ அந்த தேன் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு ஃபன், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும், பிளேயிங் வித் நேச்சருங்கிற மாதிரி. ஆமாம், செமையாக இருக்கும். இன்னொன்று சொல்லட்டுங்களா, இப்போ ஒரு தேன் வரப்போகுது. கார்டிசெப்னு ஒரு காளான் இருக்குது. இந்த காளான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டிசெப், அந்த காளான் பேர் கார்டிசெப். ஒரு பீஸ் எவ்வளோன்னா 8000 ரூபா. ஓஹோ, ஒரு பீஸு. என்ன ஸ்பெஷல் அந்த காளான்? இது வந்து பயங்கர மெடிசனல் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரிசர்ச் பேப்பரில் எடுத்து படித்தேன். பூட்டானிஸ் கிளைம் பண்ணுறது என்ன கிளைம் பண்ணுறாங்க சொன்னால், இதை கேன்சர் செல்லவே வந்து குறைக்கணும்னு பேசுகிறாங்க. நம்ம ரிசர்ச் பேப்பர் இல்லாத பேசலாம் வேணாம். ஆனால் 8000 ஒரு வைல்டரில் கிடைச்சா, வளர்த்தியும் விற்கிறாங்க. அது வந்து அதில் என்ன அந்த ஹாலுசினேஷனல் எஃபெக்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. 3500 5000 வரைக்கும் போது மெடிசனல் வேல்யூ பயங்கரமாக இருக்குதுன்றாங்க. சரிங்க, எங்காவே உங்களை வச்சுக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்களே, 8000 விலை போகலன்னா அவன் 8000 விற்பானா? என்ன ஒரு காளானை கொண்டு வந்துட்டு போகிறதுனால தாங்க 8000 விற்கிறான். சரி, 8000 போகல, 5000 போயிட்டு இருக்கிறனால தான் அந்த விலை ஏற்றுறான். ஒரு பீஸ் 8000 ரூபா. இது வந்து பூட்டானில் கிடைக்கிது. அதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி, தேன்லேயே இன்ஃப்யூஸ் பண்ணி தர மாதிரி ஒரு இது பார்த்து வச்சுருக்கோம். அந்த காளானுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த காளானுக்கு ஒரு சீடு இருக்கும். ஒரு எறும்போ ஒரு புழுவோ போச்சுன்னு சொன்னால் அதோட தலையில் அந்த சீடு ஒட்டிக்கும். அந்த அந்த புழுவோ அந்த எறும்பு மேலேயோ
அதோட ரூட்டை பதிச்சு அந்த அந்த புழுவையும் அந்த எறும்பையும் கொன்று அது மேலே வளரும். அது மேலே வளரும். இது வந்து நான்வெஜ் ஒரு நான்வெஜ் காளான். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த கார்டிசப்புங்கிற ஒரு காளான் இது நேஷ்னல் ஜியோகிராஃபிக்லேயே இது போட்டிருக்காங்க, பிபிசிலேயே இது ஒரு ஆர்டிக்கலாக ஷூட்டே பண்ணி போட்டானுங்க. இப்போ இதெல்லாம் போய் பண்ணலான்னு நான் நினச்சேன். அதுலேருந்து அதை யூஸ் பண்ண இந்த அந்த கார்டிசப் காளான் எனக்கு அமைச்சிருக்கிறான் அந்த பையன். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நீங்கள் பரோ ஹனியில் போட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டே இருங்க, மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க, எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிடுங்க, இது என்னமோ அவ்வளோ நல்லதுன்னு அந்த பூட்டான் பையன் சொல்கிறான். என்கிட்ட கூப்பிட்டு போகிறான், செப்டம்பரில் போகிறேன். இப்போது என்னென்னா இந்த தேனி சாப்பிடுங்கன்னு. இப்போ இந்த காளானை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு அந்த காளானை பார்க்கணுன்னாவது இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக என்னதான் அப்படி என்னடா அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது நம்ம. இந்த கியூரியாசிட்டி எனக்கும் உண்டு. அப்போ தேன்லேயுமே உண்டு. அப்போ இது எந்த மாதிரி காடாக இருக்கும், இந்த காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய தேன் எப்படி இருக்கும், இப்போ உங்களுக்கு ரொம்ப இயற்கையாக அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் எப்படி இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் நேச்சர்ஸ் கிஃப்ட் பை. நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தேன் மட்டும்தான். மீதி எல்லாத்தையுமே கழுவியாவது சாப்பிட்ணும். ஆமாம், ஒரு பழத்தை எடுத்தீங்கன்னா கழுவியாவது சாப்பிட்ணும். தேனை மட்டும்தான் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம், டைரக்ட் டு ஃபுட். அந்த மாதிரி தேன் மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு உணவு சொல்லுங்கள். இல்லை, எதையுமே கழுவாமல் சாப்பிட்ணுன்னு கிடையாது. கழுவுவீங்க நீங்கள், அட்லீஸ்ட் தண்ணினா பியூரிஃபை ஆகுது பண்ணுவோம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில், அட்லீஸ்ட் பண்ணுவீங்கல்ல. ஆமாம், இல்லை அது மேலே ஒரு வண்டு உட்காந்துருக்கலாம், ஒரு பறவை எச்சம் போயிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்ல. ஆனால் தேன் நீங்கள் ஒரு கூட துடைக்க தேவையில்லை பை. தேனை அப்படியே சாப்பிட்லாம். அப்போது அந்த காட்டுக்குள்ளார தேன் எப்படி இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டிலாம் உண்டு பாருங்க. அதனால் பூந்து எடுக்கிறது அதை கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாம் அந்த சுந்தர்பன்ஸ் தேன் இல்லை, இது வந்து நேபாள் ரெயின் ஃபாரஸ்ட் பை. நான் இப்போ ஒரு காடு சொன்னேன்ல, வழியே தெரியாத காடு இது. ஆமாம், அந்த காட்டு நல்ல திக்காக இருக்கு. இல்லை பை, அது ரன்னியாக தான் இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா தெரியும், ரன்னியாக தான் இருக்குது. இதை வந்து பையிங் ஃபேக்ஸ் ரொம்ப விரும்பினார் இந்த தேனை. லைட்டாக வாட்டர் மேனஸ்டும் அந்த வேக்ஸி சப்ஸ்டன்ஸும் இருக்கும், கொஞ்சம் வேக்ஸியாகவும் இருக்கும். இது வந்து தம்பி சாப்பிட்டு வண்டியில் போக தூக்கம் சொக்கி இருக்குது இதுலையா. ஆமாம், இதை சாப்பிட்டு போய் நல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து சுந்தர்பன்ஸ். சரிங்களா, அந்த மனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சரக்கு வாடை அடிக்கும், ஒரு வைன் ஸ்மெல் அடிக்கும். இது நீங்கள் செயற்கையாக கொண்டே வர முடியாது. இது வந்து அந்த சாப்பார் ரன்னியாக இருக்கு. ரன்னியாக இருக்கும். தண்ணி அதிகம் இல்லை உங்களுக்கு அந்த ஏரியாவில். இது ஒரு விதமாக இருக்கும். ஸ்வீட்டியாக இல்லை, ஸ்வீட்டாக இருக்காது, கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், ஆனால் மனம் இருக்கும். அந்த இது அந்த ஃப்ளேவர் அப்படியே உள்ளே போகுது. இப்போ ஒரு குஸ்கா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? ஆமாம், மனமாக இருக்குல்ல அந்த சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு மனம் இருக்கு மனமாக இருக்கும். இது ஒன்று ஆச்சுங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சுந்தர்பன்ஸ்? அது இருக்கிறதுலையே உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி டென்சஸ்ட் ஃபாரஸ்ட்டு. மனிதர்களுடைய இன்டரப்ஷனே கிடையாது, பொல்யூஷனே கிடையாது. ஸோ அதுவே ஒரு ஸ்பெஷாலிட்டி. சுந்தர்பன்ஸுங்கிற பேரே ஸ்பெஷாலிட்டிங்க. பேர்பட்ட காடு அது. இருக்கு. புட்கா கொண்டுப்பா, கொடுங்க. இதுதான் புட்கா சாடு. பூட்டான் ஸ்பெஷலா? ஆமாம், இது உலகத்திலே பூட்டானில் மட்டும்தான் போய் கிடைக்கும், எங்கேயுமே. என்னங்க சரக்கு ஸ்மெல் அடிக்குது? ஆமாம், சரக்கு ஸ்மெல் அடிக்கும். அது இல்லை, உங்களுக்கு இதுவுமே சரக்கு ஸ்மெல் அடிக்குமே. ஏன்னா பை இப்போ மகரந்தத்தை எடுத்து அது வாமிட் தான் பை பண்ணியிருக்கு உங்களுக்கு. அது அந்த ஃபெர்மெண்ட் ஆகிருக்குல்ல உங்களுக்கு, அது அப்படிங்கிறீங்க? ஆமாம், சரக்கு ஸ்மெல் இருக்கும். அதை நீங்கள் தப்பாக நினைக்கவே கூடாது, இல்லைன்னா தான் தப்பு. தொண்டையெல்லாம் கொஞ்சம் கவ்வும், புளிப்பும் இருக்கும். புளிப்பாக இருக்கு, சிட்ரிக்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. எச்சில் நல்லா சுருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாகவும் ஒரு பாட்டில் சாப்பிட முடியாது. கவ்வுது தொண்டெல்லாம் கவ்வும். வடிவேல் சொல்கிற மாதிரி பார்த்து. இதுவும் பார்த்தீங்கன்னா இது டைஜஷன் அப்சார்ப்ஷன் செம்மையாக இருக்கும் பை. டைஜஷன் அப்சார்ப்ஷன் செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஷெல்ஃப்லேயும் இருக்க வேண்டியது. ஒரு பயங்கரமான கோல்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு எல்லாரும் செல்ஃப்லேயும் இது இருக்கணும். பயங்கரமாக எனக்கு ஒரு கோல்டு இருக்குன்னா டக்குன்னு ரிலீஃப் கொடுக்கும். இது எல்லாமே புட்கா தேன், மெயினாக புட்கா எல்லா தேனுமே கொடுக்கும். புட்கா தேன் ரொம்ப அந்த இதுக்கு செம்மையான நல்லா இருக்கு. நீங்களே பண்ணிட்டே இருக்கீங்களா, அது அதோட டேஸ்ட் அந்த மாதிரி. இது பூட்டான் பரோவா பார்த்தாலே நல்லா அமிர்தமாக இருக்கு. இது ஒரு மனமாக இருக்கும், டைப்பாக இருக்கும், ஸ்டிக்காக இருக்கும்.
எனக்கு வந்து எதுவுமே எந்த தீனியுமே ஒரே மாதிரி இருக்காது வை. ஆமாம். ஆனால் நீங்கள் இதுவே வந்து ஒரு சில இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற பிரான்ச் போனீங்கன்னா மும்பையில், டெல்லியில், சென்னையில் எங்கே சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதான் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இயற்கை வந்து என்றைக்குமே தனியாக தான் போயிருக்கும். ஒரே மாமரம், ஆனால் 2 மாம்பழத்தை எடுத்திங்கன்னா வேறு வேறு சுவையில் இருக்கும். ஒன்று புளிக்கும், ஒன்று இனிக்கும். ஆமாம், அதுதான் இயற்கை. ஆமாம், அதான் இயற்கை வை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி, இப்போ இங்கே டேஸ்ட் பண்ணதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புட்கா தான். ஓகே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? வேறு பூ இது. இந்த நித்திய கல்யாணின்னு ஒரு பூ சொல்லுவாங்க. அந்த பூ அங்கே ரொம்ப அதிகமாக பூக்கும் பை. நித்திய கல்யாணியோடைய அந்த பூவோட இது என்னன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கனாலே அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இதில் கிடைக்கும். ஏறக்குறைய இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு. இது நேபாள் கிளிஃப் பை. ஒரு மாதிரி காட்டு ஸ்மெல் அடிக்குது. பை. அது நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபர்மெண்டடாக இருந்துச்சு. கிறிஸ்டலைஸும் ஆகிடும். அது சீக்கிரமாக கிறிஸ்டலைஸ் ஆகிடும். கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா தட்ஸ் குட் ஹனி சைன்ஸ். குட் ஹனி. ஆமாம், உங்களுக்கு அதில் ஒன்று குளுக்கோஸ் ஃப்ரூக்டோஸ் ரேஷியோ இருக்குது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அது எப்போ வேணால் கிறிஸ்டலைஸ் ஆகும். சிலது சீக்கிரமாகவும், சில லேட்டாகவும். தமிழ்லேயே அது சொல்லுவாங்க, கற்கண்டாகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சக்கரை தான் ஆகும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இல்லை, நானே பார்த்துருக்கேன். எங்கள் ரிலேஷன்ஸ் வந்து ஒசூர் பக்கத்தில் தேன்கனி கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஓகே. அது வந்து இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ஹனி. அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம். ஸ்கூலில் ஆனுவல் ஹாலிடேஸ்க்கெல்லாம் போகும்போது வாங்கிட்டு வந்து யூசேஜ் அந்த அளவுக்கு இருக்காது, வச்சுருவோம். 1.5 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கல்லாக இருக்கும், கிறிஸ்டலாக இருக்கும். கிறிஸ்டலைஸ் ஆகும். தேன் கிறிஸ்டலைஸ் ஆகும், சர்க்கரையும் ஆகும், ஆனால் தேனும் கிறிஸ்டலைஸ் ஆகும். ரொம்ப நேரம் போயிடுச்சோ வீடியோ, சாரி. இது டைப்பாக இருக்கும். இதில் எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது. இது காட்டு இல்லை. ஓகே. சாஃப்டாக போகுது இல்லை, ஆனால் ஸ்மெல் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், நெடி இருக்கும். சில தேனில் நெடி. இப்போ நான் டேஸ்ட் பண்ண ஹனீஸில் ஒரு ஹனி மாதிரி இன்னொரு ஹனி இல்லை, இருக்காது. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஹனிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போனோம்னா இது வந்து ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் டெஃபினட்டாக இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும் பை. இப்போ தண்ணிலேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். சிறுவாணி தண்ணினா இப்போ உங்கள் வந்ததுமே, உங்கள் ஆஃபீஸ் வந்ததுமே நான் குடிக்க கூட இல்லை, முகங்கழுவுனே சிறுவாணி தண்ணி நினச்சேன். நான் கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி நினச்சேன். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. தேனில் எப்படி இல்லாமல் போகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். தண்ணியே நான் அதாவது சொல்கிறேன், தண்ணி நம்ம ரொம்ப அண்டர் ரேட் பண்ணுறோம். நீங்கள் மழை தண்ணி குடித்தா சீக்கிரமாக சளி கப்புன்னு ஏறும் பை. அதுலேயே அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் போது உங்களுக்கு இதில் எவ்வளோ தேனிப்பூச்சி என்னென்ன வேலை பார்த்து எத்தனை பூல் இருந்தது எல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். நம்ம அதை சாதாரணமாக நினைக்கிறோம், பட் அது நம்ம நேச்சுரலான ஒரு ப்ராசஸில் எடுக்கணும். டெஃபினட்டாக, அதாவது ஜென்யூனான ஒரு இதில் எடுக்கணும். ஆமாம், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழமையை நோக்கி தான் போய் போகணும். அதாவது மாடர்னாக ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸ், அதாவது உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கிறத தான் நீங்கள் மாடர்னைஸ் பண்ணுமே தவிர, இன்னோவேட் பண்ணுமே தவிர, பொருளை நீங்கள் இன்னோவேட் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு உதாரணத்தோட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் இப்போ தேனே இருக்குது, தேனை வந்து நீங்கள் தயாரிக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரியோ, நான் இது பண்ணுறான் பாருங்க, அந்த மாதிரியோ இப்போ பண்ணையில் வச்சு வளர்த்துவாங்க. இந்த தேனிப்பூச்சி செத்து போயிடும். பூக்கலினா எப்போ வரும். ஆமாம், தேனிப்பூச்சி செத்து போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீட் பண்ணுவாங்க தேனிப்பூச்சிக்கு. அது தப்பு. நீங்கள் தேனிப்பூச்சியை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தேனிப்பூச்சியே சோம்பேறி ஆகும். அப்போ தேனிப்பூச்சியை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மாறிடும், நிறைய விஷயம் மாறிடும். ஃபீட் பண்ணால் அதையவே கொடுப்பாங்க, தேனாக கொடுப்பாங்க. சர்க்கரையை மின்னு துப்பும், அதையவே கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அதேமாதிரி பால் முன்னாடியே பேசிடுங்க அதை பற்றி. பால் நீங்கள் செக்கில் தானே நீங்கள் என்ன அரைச்சிங்க, அப்படியே இருக்கட்டும். செக்கை அதிகப்படுத்தணும், நிறைய செக்கை நீங்கள் அதிகப்படுத்தணும், நிறைய பேர் பிழைக்கணும். அதில் நான் ஒரு சென்டராக நான் ஒரு பயங்கரமாக ஒரு ஃபேக்ட்ரி அமைச்சு நான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணேன், தமிழ்நாட்டுக்கே சப்ளை பண்ணுறேன் ஒருத்தன். அப்போது உங்களுக்கு பொருளாதாரமாகவும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பழமையை நோக்கி தான் போகணும். இப்போது நான் ஆயிலை பற்றி ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தேன். கடலை பருப்பு எடுக்கிறீங்க, தேங்காய் பருப்பு எடுக்கிறீங்க, எள் எடுக்கிறீங்க, செக்கில் போடுறீங்க, காய வச்சு செக்கில் போடுறீங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணி வெளியே வருது. இது ஒரு ப்ராசஸ். ரீஃபைண்ட் ஆயில் ப்ராசஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அதுக்கு ஹெக்ஸேன் சால்வெண்ட் கலக்கணும். ஆமாம், முதலே அதை உருக்கிடுவாங்க. அது பயங்கரமான ஹீட்டில் தான் அது வெளியே வரும். அதுக்கு ஹெக்ஸேன் சால்வெண்ட் கலக்கணும், அதுக்கப்புறம் டீகம்மிங் பண்ணணும்.
அப்போது நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி வெளியே வர ஆயிலை ப்ராசஸையே மாற்றிடுறது, இது தப்பு. இப்போ ஒரு செக்கில் போய் நீங்கள் வாங்கின்னு இருக்கீங்க, முன்னாடியில் எப்படி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் எடுத்துகிட்டு போவோம், ஊற்றி கொடுப்பாங்க. ஆமாம், எண்ணெயை அப்படி தான் வாங்கணும். என்ன கம்பெனி என்ன மில்லு இருக்கும் அங்கே போய் பாத்திரத்தை கொடுப்போம், அதில் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் கொடுப்போம், அதில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம். இப்போது இதுக்காக இன்னொரு ப்ராசஸை மாற்றுறான் பாருங்க. அவன் என்ன ப்ராசஸை மாற்றுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்லேயே வரும், இது குப்பையாக போய் சேரும் மறுபடியும். அப்போது இது ஒரு பெரிய பிரச்சனை தானே உங்களுக்கு. அந்த எண்ணெய் உழுவும் போதே சூடாக தான் உழுவுது, பேக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவே உங்களுக்கு ஒரு பாதிப்பு. அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் இன்னோவேஷன்னு சொல்லக்கூடாது. இதை நீங்கள் ஒரு நல்ல இன்னோவேஷனே சொல்லக்கூடாதுங்க. இந்த ப்ராசஸை கொஞ்ச நாள் புரியுதில்ல நான் சொல்ல வருது? புரியுது. அப்போது நீங்கள் அதிகமாக பண்ணுறதுக்கு போய் இதை நான் புதுசாக ப்ராசஸை மாற்றி எதுக்கு நீ அவ்வளோ ஒரு ஆள் தேவையில்லாத அந்த விஷயத்தை, அதுக்கு 100 குடும்பத்துக்கு ஒரு ஆள் எண்ணெய்ச்சக்கு வச்சு சம்பாரிச்சிட்டு போகட்டும், அடுத்த 100 குடும்பத்துக்கு இன்னொரு ஆள் எண்ணெய்ச்சக்கு வச்சு சம்பாரிச்சிட்டு போகட்டும். பால் அப்படி தான், அப்போ தான் க்ரோத் இருக்கும். ஆமாம், ஆஸ் எ சொசைட்டி க்ரோத் இருக்கும். அப்படி தான், அந்த வளர்ச்சி தானே உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு தேணும். நீங்கள் ஒரு உணவு நமக்கு கிடைக்குதுன்னா அது கிடைக்கிறது இல்லை, நம்ம போயிட்டு இன்னோவேஷன் சொல்லிட்டு எதையும் பண்ணக்கூடாது. சர்க்கரை வெல்லம் தான் நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம். சர்க்கரையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லத்தில் எறும்பு வந்துடும். அதாவது நேச்சர், அது வந்து உருகிடும், கொஞ்ச நாளில் வாடை வந்துடும் அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்னால. வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அப்படி தான் ஆகும். இப்போ சரி இந்த சர்க்கரையை வெள்ளையாக கொடுக்கலாம், இப்போ தானே பிரச்சனை வருது. ஏன் அப்படி கொடுக்குறீங்க? 10 சர்க்கரை ஆலை இருக்கட்டும், 10 பேர் வெல்லம் தயாரிக்கட்டும், 100 பேர் தயாரிக்கட்டுங்க. நீங்கள் ஏன் ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு சர்க்கரையவே மாற்றுறீங்க? சர்க்கரையோடைய டெஃபினிஷன் சீனி, இதனுடைய டெஃபினிஷன்னு 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன? வெல்லங்க. ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுக்கிறீங்க, வெள்ளை சர்க்கரை காமிக்க முடியுமா? முடியாது. அதானே சர்க்கரை, அதானே வெல்லம். அது கருப்பட்டியில் இருக்கும், இல்லைன்னா இது தானே வெல்லமாக இருக்கும். அப்போ இதுதானே வெல்லமாக இருந்துச்சு. இன்றைக்கி சர்க்கரை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னா வெள்ளை சர்க்கரை கொண்டு வரீங்களா? அப்போ ப்ராடக்டே மாறிப்போச்சே. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராசஸில் மாற்றம் இருக்குது. பால் கிடைக்கிறது, எண்ணெய் கிடைக்கிறது, தேன் கிடைக்கிறதுன்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே ப்ராசஸ்லேயும் மாற்றம் இருக்குது. அதில் பிரச்சனை. இது இப்போ கோக்கோ பெப்சியோ எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அது இப்படி ஒரு ட்ரிங்கே வேணும் சமுதாயத்தில் நீங்கள் வச்சுக்கிங்களேன். பாட்டிலில் தான் வந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு, தெரியுங்களா? கோகோ பெப்சியோ. அதுக்கு முன்னாடி கோகோ பெப்சியோ காஃபியாக இருந்துச்சு. கொக்கோ இருக்குல்ல, கொக்கோவை வந்து பாலில் கலந்து தான் விற்றுட்டு இருந்தாங்க. இதுதான் கொக்கோ கோலா. இதுக்கப்புறம் தான் அவ்வளோ பால்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வெறும் கொக்கோவோட அதை தண்ணியில் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து கேஸ் பண்ணி ஏரியேட் பண்ணிலாம் விற்றாங்க. இன்றைக்கி கொக்கோ கோலா வேறு ஒரு பரிணாமம் எடுத்து இருக்குது. இப்போ கிளாஸ் பாட்டில் அதில் தானே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பாதிப்பு. கொக்கோ கோலாவோ பெப்சியோ எந்த சோடா கம்பெனியுமே நம்ம குடித்து நமக்கு ஏற்படுற பாதிப்புங்கிறது வேறு. அது போக வேறு பாதிப்பு ஏற்படுத்திட்டான். என்ன அப்படின்னா, டொரினோன்னு ஒன்று இருந்துச்சு, லவ்வோன்னு ஒன்று இருந்துச்சு, இருக்குது, கொஞ்சம் இருக்குது. லவ்வோன்னு இருந்துச்சு, லிவோன்னு இப்போ ஒன்று வருது. ஸோ இப்படி ஒரு 10 பேர் பொழைச்சிட்டு போட்டுமே, நீ ஏன் குளோபலைஸ்டாக உலகம் பூரா 2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் நீ கொண்டு வர? இப்போ ஒரு பெரிய அக்கிரமத்தை பண்ணிட்டான் ரீசண்டாக. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, எல்லாருமே இதை கவனிச்சிருக்கணும். பாட்டிலில் வந்திருக்கணும். நீ ஏன் பிளாஸ்டிக் மாறின? பாட்டிலில் தானே வந்துட்டு இருந்துச்சு. நீ ஒரு நாளைக்கு நீ எத்தனை லட்சம் பாட்டில் நீ தயாரிக்கிற, எத்தனை லட்சம் லிட்டர் நீ விற்கிற? பிளாஸ்டிக்குன்னு நீ மாற்றின ஏன்? எவ்வளோ பெரிய அதில் தாங்க போகுது. ஆமாம், பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும்தான் போகுது. எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் தெரியுங்களா? நீங்கள் அதுக்கு போய்ட்டோம். நீங்கள் நம்ம வந்து நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரே வந்து இப்போது பிளாஸ்டிக் பாட்டில் தானே வருது. இப்போது நான் ரொம்ப அத்தியாவசிய பொருளா இது சொல்லுங்கள். உங்களுக்கு தாகம் தீரணும், இளநீருக்கு என்னென்னவோ இருக்குல்ல. இப்போ அதான் சொல்கிறேன், இது வந்து பேட் இன்னோவேஷன். நிறைய பேட் இன்னோவேஷன் இருக்குது, அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு பேட் இன்னோவேஷன் எப்படி வரும்னா, 4 விஷயம்.
குட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். குட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட், குட் ப்ராடக்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட், பேட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட், பேட் ப்ராடக்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட். இதில் இருக்கிறதுலே டேஞ்சர் யாருன்னா, குட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட் பிரச்சனை கிடையாது. நீ எனக்கு ஒரு ஆடே கொடுக்கணுன்னா நல்ல பொருள் தான் வைக்கிறேன்னா பிரச்சனையே கிடையாது, நல்லா இருக்கணும் அவன். குட் ப்ராடக்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட், இவன் பாவம். ஏன்னா நல்ல பொருளை வச்சு advertisement சொன்னீங்களா ஆமா. டூத் பேஸ்ட்டுக்கு, ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அவரால் முடியாது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. பேட் ப்ராடக்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, பொருள் நல்லா இல்லை, அவனால் அதை வைக்கவும் முடியல, போய் தொலைகிறான். இருக்கிறதுலே டேஞ்சரே ஒன்று பேட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. குப்பை பொருளை வச்சுருப்பான், ஆனால் அவன் நல்லா பயங்கரமாக தரமாக மார்க்கெட்டிங் பண்ணுவான். அதை வாங்கி குடிக்கிறது கௌரவமாக நினைப்பாங்க, வாங்கி பயன்படுத்த கௌரவமாக நினைப்பாங்க, அதை வாங்கி பயன்படுத்தினா நல்லதுன்னு நினைப்பாங்க, அதை வாங்கி பயன்படுத்தினா எனக்கு தாகம் தீருதுன்னு நினைப்பாங்க. தாகம் தீர்றதுக்கு ஒரு பொருளே இல்லையா சொல்லுங்கள்? இருக்குது. அதை சாப்பிட்டா டைஜஷன் ஆகுது அப்படின்வாங்க. உண்மையே கிடையாது. அது டைஜஷன் ஆகாது, ஷ்ரிங்க் பண்ணும் உங்களுடைய உணவை, டைஜஸ்ட்லாம் பண்ணாது. இதில் வந்து ஏப்பம் வேறு, அதில் வர ஏப்பம் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது அதை வந்து இவ்வளோ நீ விற்கணும்னு இருக்கா, இவ்வளோ நீ விற்கணுமா? அதை தேவையில்லைங்க, தேவையில்லாத பொருளுங்க அது. எல்லா கோலாமும் சொல்கிறேன், அவனுக்கு ஏதாவது என்கிட்ட வந்து ஒம்புக்கு வரக்கூடாது. ஸோ அதனால் எல்லா கோலாமும் சொல்கிறேன், தேவையில்லாத ஒரு பொருள், தேவையில்லாத ஒரு இன்னோவேஷனையும் கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? தேவையில்லாத ஒரு மாற்றத்தையும் அவன் கொண்டு வந்தான், மாடர்னைஸ் பண்ண. பிளாஸ்டிக் பாட்டில் விற்றான், அது பெரிய பாதிப்பு. பிளாஸ்டிக் பாட்டில் இன்னும் இன்றைக்கி இப்போ இந்த இன்டர்வியூ பேசுகிறக்குள்ளே எத்தனை பிளாஸ்டிக் பாட்டில் போயிருக்குன்னு தெரியுங்களா? கடலுக்கு தான் போகுது. பிரச்சனை அது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு உணவுப் பொருள்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து இன்னோவேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதில் உணவுப் பொருளில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது. இப்போ அவன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொக்கோ பவுடர் பாலில் போட்டு விற்றான்னு சொன்னான் தெரியுமா? அதில் வந்து அதை இவன் இவ்வளோ பண்ண முடியாது. மாற்றம் கொண்டு வந்தான், ஈஸியாக கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்தான், ஈஸியாக அதில் என்ன. அப்போது ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இயற்கையாக ஒரு பொருள் கிடைக்குன்னா இயற்கையாக தான் நீங்கள் அப்படி தான் கொடுக்கும். அதில் போய் நீங்கள் அந்த ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணாமல் அது கிடைக்கிறதுல சேஞ்சஸ் பண்ணுங்கள். நிறைய எண்ணெய் செக்கு வைக்க சொல்லுங்கள், நிறைய அதுக்கு மாடு வளர்த்து சொல்லுங்கள். அப்போ இந்த வேகன் உணவே இருக்குது பாருங்கள், அதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக பண்ணுறதுக்கு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் பொருளே ஒன்று வந்து ஒரு செல்லை வச்சு வளர்த்துறேன், அதெல்லாம் டேஞ்சர். ஒரு செல்லை வச்சு வளர்த்துறேன், மாடே இல்லாமல் நான் ஒரு ட்ராப்பை வந்து நான் ஃபெர்மெண்ட் பண்ணியே பால் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸும் ஒரு நெக்டரையும் நான் தயாரித்தேன், தேனாக கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப தப்பு. ப்ராடக்டே மாற்றக்கூடாது. ப்ராடக்டே மாற்றினீங்கன்னா உங்கள் உடம்பே மாறிடும். அது அந்த எஃபெக்ட் வந்து நம்ம பாடியில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மைண்ட்லேயும் இருக்குங்க, மைண்ட்லேயும் இருக்கும். பெயிண்ட்டு ஸ்மெல்ல சுவாசிக்கிறீங்களா, ஏன் தலைவலிக்குது? மோந்து தானுங்க பார்த்தீங்க. மல்லிகைப்பூ எவ்வளோ நல்லா வாசம், ஆனால் மோந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும் தெரியுமா? சிலருக்கு வலிக்கும். எல்லாத்துக்கும் இப்போ வலிக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? மல்லிகைப்பூ மார்க்கெட் ஆயிடுச்சு, பூவாக இல்லை. இன்றைக்கி மாலைக்கு போகுது, பழைய இதுக்கு போகுது, மருந்து அடித்து தான் போகுது. நீங்கள் சுவாசித்து உங்களுக்கு தலைவலிக்கிறது மருந்து. பூ இதாகக்கூடாது பாருங்கள், பூ வந்து சீக்கிரமாக மொட்டாகக்கூடாது, அடிப்பாங்கங்க மருந்து. மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மருந்து அடிப்பாங்க. தலைவலிக்கிறது மருந்து. மல்லிகைப்பூ வாசம் நல்ல வாசங்க, அது மல்லிகைப்பூவோட கலந்து அடிக்குது, அவ்வளோதான். அப்போ சுவாசிக்கிறதே உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மைண்டுக்கு ரிலேட்டட் தான் சுவாசம். அது உங்களுக்கு தலைவலிக்குது, பெயிண்ட்டு சுவாசிங்கன்னா நம்ம பெயிண்ட். இப்போ இவ்வளோ சென்சிட்டிவ் தான் நம்ம உடம்பு. இங்கே சுவாசிக்கிறது, பார்க்குறது, அது எல்லாமே உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணும், உங்கள் ஹெல்த்தை டிசைட் பண்ணும், உங்கள் ஃபேமிலி டிசைட் பண்ணும், உங்கள் குழந்தைய டிசைட் பண்ணும், எதிர்கால சந்ததியை டிசைட் பண்ணும். வெறும் பார்க்குறதே, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம். அதனால் அதை ஆக்செப்ட் பண்ணுறதில்ல நிறைய பேர். ஆனால் நீங்கள் நல்லா டீப்பாக யோசிச்சு பாருங்கள், ஏன் லாவெண்டர் ஆயில் போட்டு கீழே துடைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் போனாலே ஏன் ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த வாசமே? அதெல்லாம் இன்டர்லிங்க்டு இல்லை. அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை இயற்கையாக வைக்கணும். லெமன் கிராஸ் ஆயில் ஏன் ப்ளசண்ட்டாக இருக்குது? இயற்கை பை லெமன் கிராஸோடைய அசல் ஸ்மெல் தான். அது நிறையா கிடைக்கிறதுனால அதில் எதுவும் இது பண்ணுறதில்ல,
அசலான லெமன் கிராஸ் தான் போடுறாங்க. அதனால அது நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸில் வந்து நேச்சராக இருக்குது அப்படிங்கிற அஷ்யூரிட்டி நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? நாங்களே போய் எடுக்கிறோம் நான் தான் அஷூரன்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு தேவையான சர்டிஃபிகேஷன்ஸ் உண்டு, FSSAI உண்டு, அதுக்கு லேப் ரிப்போர்ட்ஸ் உண்டு, இதெல்லாமே உண்டு. இதெல்லாம் நாங்கள் நம்ப வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு பேசிக்காக ஒரு கஸ்டமர் கேட்கணும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு பேட்சுமே எடுத்தோம்னா அதுக்கான வீடியோ நாங்கள் வெளியிட்டுறோம். ஒன்று நான் இப்போ நான் நாளைக்கு போகிறேன், 100 கிலோ தேன் எடுக்கிறோம், அதை எடுத்து வீடியோவும் போடுறேன். 100 கிலோ தேன் எடுத்து நான் அதை தராமல் என்னங்க பண்ண போகிறேன்? 100 கிலோவையும் நான் காமிக்கிறேன், 50 கிலோ எடுத்து 50 கிலோவையும் நான் காமிக்கிறேன். அதை அங்கேயே ஊற்றி போட்டு நான் எதாவது ஃபேக் தர போகிறேன்னா இல்லையே. இப்போ இன்னும் அந்த ஆக்சஸே நாங்கள் காமிக்கிறோம். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எடுக்க மாட்டோம், அது நாங்கள் லா அபைடிங் சிட்டிசன்ஸ், அதான் நாங்கள் அந்த தப்பு செய்ய மாட்டோம். ஆனால் வந்து காடுகளுக்கு மத்தியில் இயற்கையாக இருக்கக்கூடிய கூட்டத்தை எடுத்து காமிக்கிறோம், இந்த அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பாலிசி வச்சுருக்கோம். ஒருவேளை நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா கொடுக்குறோம், ஆனாலுமே நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கல, பயன் பெறல, நீங்கள் ஃபேக்குன்னு நினைக்கிறீங்க, திருப்பி கொடுத்துட்டு கொரியர் சார்ஜோடு வாங்கிக்கலாம். இந்த பாலிசி வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறது, ஒன்று நீங்கள் என்னை பார்த்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணால் சந்தோஷமாக போங்க, இல்லையா நியூட்ரலாவது போயிடுங்க, ஏமா அந்த ஃபீலோடு போகாதீங்க, அவ்வளோதான். அதனால் இப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, ஃபேக்கை விற்கிறவனுக்கு இந்த தைரியம் வருமானு கேட்குறேன். திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிங்க, தைரியம் வருமா? வராது. அதனால் அந்தளவுக்கு அதில் பணத்துக்கெலாம் மேலே பேஷன் இன்றைக்கி ஒரு கோட் சூட் போட்டுட்டு, பழைய அந்த கமல் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோட் சூட் போட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு போய் அது லக்ஸரியாக, அது ரிச்னஸ் ஆனால் இன்றைக்கி இல்லை. கோடான கோடி பேங்க்கில் வச்சுருக்கிறாங்க, அது ரிச்னஸ் ஆனால் இன்றைக்கி இல்லை. டெஃபினிஷன் ஆஃப் ரிச் மாறிடுச்சு. டெஃபினேஷன் ஆஃப் ரிச் வந்து ஹாப்பினஸ்ஸு, டெஃபினேஷன் ஆஃப் ரிச் வந்து ஹாப்பினஸ்ஸு, டெஃபினேஷன் ஆஃப் ரிச் வந்து ஃப்ரீடம். அது எனக்கு இதில் நிறைய கிடைக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபைடு ரிச் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ரிச் வந்து டைம், மோர் டைம், எனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இப்போது நான் 1000 கிலோ தேன் விற்று எனக்கு 1 கோடி ரூபா கிடைக்கிது, ஆனால் நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். 300 கிலோ தேன் விற்றா எங்கள் குழந்தையோட ஒரு டூர் போயிட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு வரும்னா அதை தான் சூஸ் பண்ணுவேன். அது மோர் இம்பார்ட்டன்ட். 1000 கிலோ தேனை விற்று நல்ல லாபம்லாம் வரும், நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்ருப்பேன், கம்ப்ளைண்ட்ஸாக பார்த்துட்ருப்பேன், பாப்பாவை பார்க்க முடியாதுன்னா டோன்ட் வாண்ட் இட்டு. அது தேவையில்லை. அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு கிடையாது. ஆமாம், என்னங்க பண்ண போகிறேன்? அந்த குழந்தை சிரிக்கிறதோ, அந்த குழந்தை அச்சா வாச்சா போலாச்சா வாச்சா, ஏன்னா அச்சா இங்கே கூப்பிட்டு போச்சா அங்கே கூப்பிட்டு போச்சா, இந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் சொல்லுங்க. 1000 கிடைக்காது, கண்ணில் தண்ணி வரும். அந்தளவுக்கு பாப்பா லவ் பண்ணுறேன். ஸோ சாரியா, அதனால் வந்து சென்டிமெண்டல் பர்சன் நான், அவ்வளோ இறங்கி அதை பார்க்குறேன் நான். அதனால் இதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்கணுன்னா நான் தான் அஷூரன்ஸ், அவ்வளோதான். நான் தான் அதுக்கு அஷூரன்ஸ். லவ் பண்ணுறேன். அதுதான். ஃபைனலாக ஒரு கேள்வி, நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக இந்த ஹனி, நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் ஃபைனலாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு ஷார்ட் ஹார்ட்ஃபெல் மெசேஜ் எங்கள் ஆடியன்ஸஸ்க்கு, எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டிக், நான் உணர்ந்துக்கிட்டது, நான் வந்து எல்லா மாதிரியும் வளர்ந்துருக்கேன். ஒரு காலேஜ்லேயுமே ஒரு டாப்பராகவும் இருந்திருக்கேன், காலேஜ் கட் அடிச்சிட்டும் போயிருக்கேன், அந்த மாதிரி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐடினா இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணேன், ஐடி இஎஸ் தான். அந்த மாதிரி ஒர்க் ஸ்டைலுக்கும் நான் போயிருக்கேன். விவசாயமும் பண்ணி பார்த்துருக்கேன் சின்ன அளவில். இயற்கை சார்ந்து வியாபாரமும் பண்ணியிருக்கேன். பை இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் வேறு பை மைண்ட், பாடி, சோல், ஃபேமிலி, அப்புறம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நீங்கள் இதையெல்லாம் நோக்கி தான் நீங்கள் ஒரு கோலை வைக்கணுமே தவிர நீங்கள் கடமை மாட்டக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு எப்போ அந்த கோல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசித்து வாழ்ந்தீங்கன்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரசித்து வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃப். இதுதான் நியூ ரிச். அதுதான் நியூ ரிச்னா அதுதான்.
ஆனால் நான் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் நானுமே அதை தொலைச்சிட்டு தான் ரியலைஸ் பண்ணி வந்தேன். அதையே தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. இந்த பொருளை விற்கிறதுக்குமே நான் சொல்கிறது தான், இயற்கை நேசிங்க, இயற்கையான பொருள் இருக்குது, வேணா வாங்கிக்கிங்க. இதை பற்றி பேசணுமா வாங்க வீடியோ பாருங்கள். இதையே தான் ஓட்டிகிட்ருப்போம் நாங்கள். அப்போது இயற்கையிலேருந்து இப்போ இந்த காளானை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்டெலிஜென்ட் நேச்சர்னு நான் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நேச்சர் ஷேடோ கீழே இன்டெல்ஜ் இன் நேச்சர்னு இருக்கும். இன்டல்ஜ் இன் நேச்சர். ஆமாம், இன்டல்ஜ் ஆகிடுங்க, அது அப்படியே இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த முயற்சிக்கு வந்து பாருங்கள், உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபேமிலி, லவ் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஃபேமிலி, லவ், ஹெல்த், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்துக்கும் மேலே, மென்டல் ஹெல்த், அந்த பயங்கரம் நல்ல உணவு. அது போக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எப்போ தெரியுமா வே, 2 மாடி ஏறினாலே 102 கிலோவில் மூச்சு வாங்கும். அதுக்கு முன்னாடிலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பை வேண்டம் கிக்கு 360 டிகிரியில் பண்ணுவேன். நான் உண்மையாக பண்ணுவேன், சீரியஸாக முஸ்லீமாக நினச்சா சுற்றுவேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் உடம்பு வந்து எப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் லைஃப்குள்ளே பயங்கரமாக நுழைஞ்சேன் பாருங்கள், உடம்பு போட்டு பயங்கரமாக இழந்தேன். இனிமேல் இது கூடாதுனான்னு தான் வெளியே வந்தேன். மறுபடியும் இந்த வியாபாரத்துக்குள்ளே நான் நுழைஞ்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் அப்போ பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியும். வே ஸ்வெட் ஆகும்போது ஃபீல் பண்ணேன் பயங்கரமாக. டென்னிஸ் ஆடி அது ஒரு 3 மணி நேரம் நான் நின்று விளாட்றேன் பை, 3 மணி நேரம் நின்று விளாட்றேன் டென்னிஸு. அப்போ வந்து நான் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணேன். எந்த பிரச்சனையும் பார்த்துடலாண்டா அப்படின்ட்டு. ஏன்னா 3 மணி நேரம் உடம்பு ட்ரெயின் ஆகி ஃபுல் அந்த ஆட்டம் ஆடினா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லைன்னு நினச்சேன். அப்போ வந்து பயங்கரமாக அந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயங்கரமாக விரும்பினேன். அதை இயற்கையான உணவும் இயற்கையான வாழ்க்கையும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் எனக்கு கொடுத்துச்சு. நான் அதையவே எடுத்துக்குங்கன்னா என் நண்பர்களுக்கு சொல்லுவேன், என்கிட்ட வேலை செய்கிற பையனை கூட நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் வச்சுக்க மாட்டேன். 12 மணி நேரம் ஒர்க் பண்ணால் திட்டு விழுவோம். 8.5 மணி நேரம் அதோடு போயிரு. 8.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்து எனக்கு கூப்பிட்டு இதை பண்ணாமவே இதை பண்ணாமேன்ட்டு கேட்காத, போயிரு. அப்போது நான் மற்றவங்களுக்கு விரும்புகிறது அதுதான், என் கூட இருக்கவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒரு ஹாப்பினஸ் தான் விரும்புகிறேன். நான் அதை தேடி போங்கன்னு தான் சொல்லுவேன் உங்கள் வியூவர்ஸ்க்கும். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் முகமது பாய். நீங்கள் வந்து அதாவது நேச்சரோட இன்டல்ஜ் ஆகுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அண்டு இது எப்படி வியாபாரமயமாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அண்ட் வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வெவ்வேறு விதமான தேன்கள், அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி எங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறத விட ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நல்லா எஜுகேட் பண்ணிங்க. நேச்சர் ஷேடோ இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் நீங்கள் வந்து அதிகப்படியான கஸ்டமர் பேஸை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா என்ன தெரிஞ்சு நான் வந்து உங்கள் பொருட்களை அதிகப்படியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். குறிப்பாக சொன்னேன், லாஸ்ட் டைம்லேருந்து நான் அந்த பூண்டு ஹனி அதை யூஸ் பண்ணுறது டைஜஷன் ப்ராசஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஸ்வீட் டூத் ஜாஸ்தி, எனக்கு சாப்பாடு சாப்பிடும்போது ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு தான் தோணும். அப்போ அந்த டைமில் ஹனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நான் ஆட் பண்ணிக்கிறது, அது நல்ல தரமான பொருட்களை நான் சாப்பிடும்போது அதுக்கான மாற்றங்களும் எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் நீங்கள் நல்லபடியாக வளரணும். அண்ட் வியூவர்ஸ், சாரோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இவர்களுடைய பொருட்கள் நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நானும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். சாரோட ப்ராடக்ட்ஸ்க்கு நான் கேரண்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் பெஸ்ட் விஷஸ். சேனலையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக சாரோட சேனல் பொருளில் அதை பற்றிலாம் நிறையா வரும். உங்கள் சார் எல்லா இயற்கையான ஃபிலாசபிஸ் பற்றியுமே வரும். சாரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் அதை பயன்பெறுங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ பை. தேங்க்யூ.